அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாடின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்பவே. சொல்லுவோமா? இந்த நாடின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் இந்த வருஷம் முழுவதும் பிறர்காய மாற்றமே. சொல்லுங்க. 2022 கடைசி வரைக்கும் பிறர்காய மாற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை ஆராதனை. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நின்று உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான ஆவியான தேவனுக்கே. மறுபடியும் அன்பரேசு உள்ள தெய்வமே, எங்களுக்கு ஒரு புதிய ஆண்டை தந்தவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பு, எங்கள் மேல் வைத்திருக்கிற கரிசனை, எங்கள் மேல் வைத்திருக்கிற பாசம் எவ்வளவு பெரிது தகப்பனே. இன்றைக்கும் நீர் எங்களை நேசிக்கிறவராய் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த புதிய ஆண்டின் காலை நேரத்தில் உங்க திரு சமூகத்தில் வருவதற்கு, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய மாறாத பிரசன்னம், உம்முடைய மகிமையின் சமூகம் இன்றைக்கு ஆண்டவரே பகல் நேரத்தில், இந்த காலை நேரத்தில் எங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை வேகமா கொண்டு வாங்கப்பா. ஆராதனைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்க முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருப்பதற்கு உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.
உட்காருவோம். எங்களோடு இணைந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல தூக்க கரக்கத்துல இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் விருப்பம் நிறைவேறும், அவன் சத்துரு விழுந்திடுவான். அவன் விருப்பம் நிறைவேறும், அவன் சத்துரு விழுந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்தப்படும், அவன் சீயோனை சேர்ந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்தப்படும், அவன் சீயோனை சேர்ந்திடுவான். கர்த்தரை நம்பினவன் என்று எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் ஆஸ்தி பெருகிடுமே,
அவன் ஆயுள் நீடித்திடும், அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் விருப்பம் நிறைவேறும், அவன் சத்துரு விழுந்திடுவான், அவன் விருப்பம் நிறைவேறும், அவன் சத்துரு விழுந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்தப்படும், அவன் சீயோனை சேர்ந்திடுவான், அவன் கொம்பு உயர்த்தப்படும், அவன் சீயோனை சேர்ந்திடுவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான், நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். प्रभु का धन्यवाद करूंगा, उसकी संगति में सदा रहूंगा. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம தேவனை பாடி ஆராதிப்போம். प्रभु का धन्यवाद करूंगा, उसकी संगति में सदा रहूंगा, साथ चलूंगा मैं जय जय पाऊंगा, साथ चलूंगा मैं जय जय पाऊंगा. प्रभु का धन्यवाद करूंगा, उसकी संगति में सदा रहूंगा, साथ चलूंगा मैं जय जय पाऊंगा, साथ चलूंगा मैं जय जय पाऊंगा. प्रभु का धन्यवाद करूंगा, ना देगी मुझे दुनिया कभी भी कोई सुख और शांति हराम, ना देगी मुझे दुनिया कभी भी कोई सुख और शांति हराम. मेरे देश के साथ कन्या संगति में सदा मिलती खुशी मुझको. मेरे எல்லா சேர்ந்த பாடல் கரங்களை தட்டி பண்ணுவோம். मुझको प्रभु का धन्यवाद करूंगा, उसकी संगति में सदा रहूंगा, साथ चलूंगा मैं जय जय पाऊंगा, साथ चलूंगा मैं जय जय पाऊंगा. प्रभु का धन्यवाद करूंगा. मेरे जिंदगी की हर एक परेशानी में खुल जाता है आशा का द्वार. मेरे जिंदगी की हर एक परेशानी में खुल जाता है आशा का द्वार. कभी ना डरूंगा, कभी ना हटूंगा, चाहे जान भी देना पड़े. कभी ना डरूंगा, कभी ना हटूंगा, चाहे जान भी देना पड़े. प्रभु का धन्यवाद करूंगा, उसकी संगति में सदा रहूंगा, साथ चलूंगा मैं जय जय पाऊंगा, साथ चलूंगा मैं जय जय पाऊंगा. प्रभु का धन्यवाद करूंगा. कितना अच्छा है वो, कितना धन्य है वो, यीशु मेरा जीवन का साथी. कितना अच्छा है वो, कितना धन्य है वो, यीशु ही मेरा जीवन का साथी. मेरे जरूरतों को पूरी करता है वो, कोई कठिन नहीं मुझको. मेरी जरूरत
जरूरतों को पूरी करता है वो, कोई घटी नहीं मुझको। प्रभु का धन्यवाद करूंगा, उसकी संगति में सदा रहूंगा। साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा, साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा। प्रभु का धन्यवाद करूंगा। मेरे आयु के दिन भग भग में सदा तेरी सेवा को पूरी करूंगा। मेरे आयु के दिन भग भग में सदा तेरी सेवा को पूरी करूंगा। एक भक्ति समान चढ़ता रहूंगा, तेरी महिमा मेरे का नाम। एक भक्ति समान चढ़ता रहूंगा, तेरी महिमा मेरे का नाम। प्रभु का धन्यवाद करूंगा, उसके संगति में सदा रहूंगा। साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा, साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा। प्रभु का धन्यवाद करूंगा। कितना अच्छा है वो, कितना धन्य है वो, यीशु है मेरा जीवन के साथी। कितना अच्छा मंगल पड़ी पढ़ो, यीशु है मेरा जीवन के साथी। मेरी जरूरतों को पूरी करता है वो, कोई घटी नहीं मुझको। मेरी जरूरतों को पूरी करता है वो, कोई घटी नहीं मुझको। प्रभु का धन्यवाद करूंगा, उसकी संगति में सदा रहूंगा। साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा, साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा। प्रभु का धन्यवाद करूंगा। मेरे आयु के दिन भग भग में सदा तेरी सेवा को पूरी करूंगा। मेरे आयु के दिन भग भग में सदा तेरी सेवा को पूरी करूंगा। एक भक्ति समान चलता रहूंगा, तेरी महिमा मेरे का नाम। एक भक्ति समान चलता रहूंगा, तेरी महिमा मेरे का नाम। प्रभु का धन्यवाद करूंगा, उसकी संगति में सदा रहूंगा। साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा, साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा। प्रभु का धन्यवाद करूंगा, उसके संगति में सदा रहूंगा। साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा, साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा। साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा, साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा। हालेलूया। ஓ ஜீசஸ் ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பா இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்முடைய தேவனை நாம துதித்து ஆராதிக்க போகிறோம். ஆமென். அவரை நாம துதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய வருடத்தை காணும்படியாய் கிருபை செய்தாரே. ஆமென். அவரை நாம துதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இந்த புதிய வருடத்துக்குள்ளாய் கடந்து வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் ஜீவனை கொடுத்தீரே, உம்மை ஆராதிக்கும்படியா இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீரே இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நம்ம கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து துதிப்போமா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அதை எண்ணி எண்ணி நாம் அவரை கொஞ்ச நேரம் அவரை நாம துதித்து கொண்டே இருப்போமா. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆமென். நன்றியோடு 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 உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வானாதி வானங்களில் வீற்றிருப்பவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் தெய்வம் நீர்ப்பா. ஆமென். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இயேசுவே இந்த காலை வேளை
வேளையிலப்பா உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோமே. ஆமென். தேவ பிரசன்னம் அப்பா, தேவ பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரும் நீங்க நிரப்பும்படியாய் உங்க சமூகத்துல வருகிறோம் ராஜா. இயேசுவே உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீரே. எங்கள் தூயாதி தூய தேவன் நீர் ஒருவரே ராஜா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. ஜீசஸ் அவ்வளவு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆமென். எத்தனையோ பேர் கடந்த வருடத்துல புதிய வருடத்தை காண முடியாம இந்த உலகத்தை விட்டு மாண்டு போய் இருக்கிற நேரங்கள்ல தேவன் நமக்கு இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறாரே. ஒரு புதிய வருடத்துக்குள்ளாய் பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறாரே. நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நம்ம துதித்துக் கொண்டே இருப்போமா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அம்மாப்பா, நீர் வாக்கு மாறாதவர், நீர் சொல் தவறாதவர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் மான தேவன் நீரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எஸ் ஜீசஸ், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரஷபரதர கரலரபரபரபா ரிதரதர ஷதரியாந்தரதிரதலரபரபலரபா ரிபாபாபரஷரதலர கரதிரதலரபரபா. இந்த காலை வேளையிலப்பா ஒரு புதிய வல்லமையினால, ஒரு புதிய அபிஷேகத்தினால எங்கள் சபையை நீங்க நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஒரு புதிய வல்லமப்பா, ஒரு புதிய வல்லம ராஜா. அம்மாண்டவரே, புதிய வருடத்தின் இந்த புதிய நாளில ராஜா ஒரு விசேஷ விதமான புதிய வல்லமையினால் அபிஷேகத்தினால அப்பா எங்க சபையை நிரப்புங்க. ஷபரபரதிரதலர கரலரபரபா ரியாந்தரதிரதலர ஷபரபரதிரதலரபரபா ஒழிகாரதர ஷதரதிரதலரபரபலரபா ரிபாபாபர ஷபரபரதிரதலர கரதலரபரபலரபா. ஓ ஜீசஸ், நீராந்தரதலரபரபா. அந்நிய பாஷைகளை பெற்றவர்கள் அந்நிய பாஷையினால் தேவனுடைய நாமத்தை நீங்க துதித்துக் கொண்டே இருங்க. ஆமென். ரிபாபாபாபர ஷபபாபா. அவர் துதிகள் மத்தியில வாசம் செய்கிற தேவன், அவர் துதிகளை விரும்புகிற தேவன். ஆமென், ஆமென். ரியாந்தர ஷகரதிரதலரபரபரபா ரிபாபாபர ஷலரதிரதலரபரபலரபா ரிகபரபரதிரதலர ஷபரபரபரபலரபா ரியாந்தரபாபாபர கரதலரபரபரபலரபா ரிபாபாபர ஷபரபரதிரதலரபரபலரபா. ஆமென். இயேசுவே ஷபரபரதிரதலரபரபரபா. Yes, Jesus. Hallelujah. 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 Amen. இந்த காலை வேளையில, இந்த புதிய வருடத்தின் இந்த நாள்ல அவரை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உண்மையாகவே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். உண்மையாகவே அவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல தங்கி இருக்க போகிறது. கடந்த நாட்கள்ல இருந்த துன்பங்கள் மாறப்போகிறது. கடந்த நாட்கள் இருந்த பிரச்சனைகள் மாறப்போகிறது. ஒரு பெரிய விடுதலையின் ஆண்டா இந்த ஆண்டை தேவன் நமக்கு கட்டளையிட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேசத்திலும் வெளியிலும் நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். நாம் கையிட்டு செய்கிற வேலை ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதித்து தருவார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்பாதபடி தேவன் நமக்காய் யுத்தம் செய்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமாய் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி 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 அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல நம்ம இப்ப கொஞ்ச நேரம் காத்திருக்க போகிறோம். ஹல்லேலூயா. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் என்றும் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான்
நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே, என் வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே, எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் என்றும் நடந்திடுவேன், எந்த தேவனால் வாக்குத்தத்தமா சொல்லுங்க, நிச்சயமாக ஆசீர்வாதம். ஆமென். அவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது, அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதம். நடந்திடுவேன், எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும், எந்த தேவனால் எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும், எந்த தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் என்றும் நடந்திடுவேன், வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும், வாழ்க்கை துணையும் எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். ஆசீர்வதிக்கப்படும், எந்த நன்மைக்காய் செழி தொங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார், எந்த நன்மைக்காய் செழி தொங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம். ஆமென். உங்களுடைய வசனத்தை கை கொள்வோம்பா. ஆமென். உங்க வழி நடப்போம்பா. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன், இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார், இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார், உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார், உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் என்றும் நடந்திடுவேன், எல்லாரும் முழங்கால் படிட்டு பாடுவோம். ஆமென். வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் ஆமென் ஆமென் வாயின் வார்த்தைகளால் அறிக்கையிடுங்க. நடந்திடுவேன்
எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கை கொள்ளுவேன். நான் உங்கள் வழிகளில் என்றும் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கை கொள்ளுவேன். நான் உங்கள் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை. என் தேவைகள் என்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானவே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் கரங்களை தட்டி உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வீங்க. சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது தேவ ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களும் ஆமென். தேவன் நமக்கு கட்டளை வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் ஒரு காரியம், அவருடைய வசனத்தை கை கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம் ரட்சா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபபபபபரதிரதலரபரபரபரபரபா. ரிகரதிரதலரஷபோரதிரதலரபரபரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கிற இந்த வேளையில எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இரண்டு கரங்களை மார்போடு அணைத்துக் கொண்டவர்களாய் सभी जन दोनों हाथों को सीने से लगाते हुए ஒரு சில தீர்மானங்களை இப்ப காலையில வெள்ள எடுக்க போகிறோம். हम कुछ फैसला इस सुबह के समय लेने जा रहे हैं. ஆமென், ஆமென். ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் பொழுதும் தேவ பிள்ளைகளை கூட சேர்ந்து ஆமாப்பா நான் இப்படி செய்வேன் ஒரு தீர்மானம் எடுங்க. சபைக்குரிய ஒரு தீர்மானம் இது. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு தீர்மானம். இதை நம்ம தேவ சமூகத்தை அறிக்கையிட்டு தீர்மானம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். हर एक कार्य को बताते समय आमीन ये मेरे लिए कर कर कलीसिया के लिए आत्मिक उन्नति के लिए कर कर हम सभी फैसला करेंगे. ஆமென். சபைக்கு தவறாம வருவேன், சரியான நேரத்துல வருவேன் தேவ சமூகத்துல தீர்மானம் எடுங்க. कलीसिया को ठीक से आऊंगा, सही समय में आऊंगा कर कर फैसला ஆமென். எல்லாரும் தீர்மானம் எடுங்க, எல்லாரும் தீர்மானம் எடுங்க. சபைக்கு நான் சரியா வருவேன்பா, ஒரு நாள் நான் தவறாம வருவேன்பா, தேவையில்லாம உதாசீனப்படுத்த மாட்டேன்பா, தேவ பிரசன்னத்தை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன்பா, சபையை விட்டு ஆராதனை நேரத்துல வேற எங்கேயும் போக மாட்டேன்பா, கரெக்ட் டைமுக்கு சபைக்கு வருவேன்பான்னு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு இந்த காலை வேளை தேவன் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த தீர்மானங்களை எடுத்து அவருக்குள்ளாய் வரும் பொழுது நிச்சயம்
நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. फैसला करेंगे कलीसिया में बिना बोले ये साल पूरे में आऊंगा कर कर, समय में आऊंगा कर कर। कलीसिया में प्रार्थना है उस समय में जो के बेपरवाह से ठुकराऊंगा नहीं कर कर फैसला करेंगे। क्या मुंह खोल कर बोलिए। நான் மாத்திரம் இதை சொல்லிட்டு இருப்பதில்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை நீங்க அறிக்கையிடுங்க. இன்னொரு காரியம் சொல்லுங்க, அப்பா நான் சபையில உள்ள ஒருவரையும் பகைக்க மாட்டேன், எல்லாரையும் நேசிப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. और एक फैसला कीजिए, मैं कलीसिया के अपने भाई बहनों से बैर नहीं करूंगा, सभी से प्रेम करूंगा कर कर। எந்த இடத்துல ஒரு மனம் இருக்கும் அங்கதான் தெய்வ ஆசீர்வாதம் இருக்கும். எந்த இடத்துல ஒரு மனம் இருக்கும் அங்கதான் தெய்வ பிரசன்னம் இருக்கும். எந்த இடத்துல ஒரு மனம் இருக்கும் அங்கதான் ஆவியானவர் இறங்கி வந்து கிரியை செய்வார். அதனால சபையில நான் ஒற்றுமையா இருப்பேன்னு தெய்வ சமூகத்தை தீர்மானம் எடுங்க. जहाँ पर एकता है वहीं पर परमेश्वर की आशीर्वाद है, जहाँ पर एकता है वहीं पर परमेश्वर की उपस्थिति है। हम सभी एक होकर रहेंगे कर कर फैसला कीजिए। ஹல்லேலூயா. அதே போல சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பொருளாதாரத்திலும் ஜெபத்திலும் தாங்குவோம் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. ஆதி அப்போஸ்தலர் காலங்கள்ல அப்படிதான் இருந்தாங்க. ஒருத்தர் தாங்குனாங்க, ஜெபத்துல தாங்குனாங்க, பொருளாதாரத்துல தாங்குனாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நம்ம சபையில வேணும். நான் அப்படி இருப்பேன்னு தேவ சமூகத்துல தீர்மானம் எடுங்க. और उसी तरह आर्थिक स्थिति में और प्रार्थना में एक दूसरे को संभालेंगे कर कर फैसला कीजिए। शुरुआती प्रेरितों ने ऐसे एक दूसरे को और कलीसिया को संभाला था, वैसे मैं भी करूंगा कर कर फैसला कीजिए। हालेलूया. அதே போல அதிகமா ஆத்தும ஆதாயம் செய்து இந்த வருடத்துல நான் ஒரு நபரையாவது ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பேன்ற ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமென். वैसे ही फैसला कीजिए, ये साल अधिक आत्माओं को तैयार करूंगा, ये साल कम से कम एक को तो मैं कलीसिया में ले आकर प्रवेश कराऊंगा। ஆமென் ஆமென். அதே போல கடைசியா ஒரு காரியத்துக்காக தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்பேன், வேதத்தை அதிகமா வாசிப்பேன், அட்லீஸ்ட் மினிமம் 1 hour ஆவது ஜெபிப்பேன். அதற்கு மேல ஜெபிக்கணும், ஆனா மினிமம் 1 hour ஜெபிப்பேன். குறைந்தபட்சம் 5-6 அதிகாரங்களை நான் தினமும் வாசிப்பேன் ஒரு தீர்மானம் எடுங்க. वैसे ही फैसला कीजिए, मैं हर दिन प्रार्थना करूंगा, हर दिन पवित्र शास्त्र पढ़ूंगा कर कर। कम से कम मैं 1 घंटे तो प्रार्थना करूंगा, उससे तो अधिक करना ही है। पवित्र शास्त्र को 5 अध्याय में प्रतिदिन पढ़ूंगा कर कर फैसला कीजिए। ஆமென். ஒரு வருடமும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள இப்படி நாங்க பேசினது இல்ல. ஆனா இந்த வருடத்துல பாஸ்டருக்கும் எனக்கும் தேவன் ஒரே விதமான ஒரு ஆவியை கொடுத்து இந்த காரியங்களை சபையில சொல்லி தீர்மானம் எடுக்க சொல்லும்படியாய் ஆவியானவர் எங்களை உணர்த்தினபடினாலதான் இந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். हम पहले ऐसे कार्य कभी नहीं किया, ऐसा फैसला लेने के लिए बोलने के लिए, लेकिन ये साल आत्मा परमेश्वर ने पास्टर जी और मुझे एक ही मन देकर चलाया, इसीलिए फैसला करने के लिए कह रहे हैं। ஆமென். ஜீசஸ் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோமா? ஆமென். இயேசுவே, இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அப்பா நான் தீர்மானம் எடுப்பேன்ப்பா. ஆமென். சபைக்கு தவறாம வருவேன்ப்பா. ஆமென். ஒவ்வொரு நேரமும் சரியா வருவேன்ப்பா. ஆமென். யாரையும் பகைக்காம நான் நேசிப்பேன் ராஜா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஜெபத்திலும் பொருளாதாரத்திலும் தாங்குவோம்ப்பா, ஆத்தும ஆதாயம் செய்வோம்ப்பா, வேதத்தை வாசிப்போம்ப்பா, நான் ஜெபிப்பேன் ராஜா. ஒவ்வொருத்தரும் இந்த தீர்மானத்தை எடுத்து இந்த தீர்மானத்தோடு தேவ சமூகத்துல நாம ஒரு நிமிஷம் கூட அமர்ந்திருப்போமா? ஹல்லேலூயா. ஜீசஸ். முழங்கால் படியிட முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு, जो घुटने टेक सकते घुटने टेक कर, முழங்கால் படியிட முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு, जो घुटने टेक सकते घुटने टेक कर। எனக்கு பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நீங்க கேட்டீங்க. आज पास्टर माँ ने जो बातें कही उन एक एक बातों को आपने सुना। உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்ட்ட अपने दाहिने हाथ को उठाकर परमेश्वर से அந்த வார்த்தைகளை நீங்க திரும்ப சொல்லுங்க. उस बातों को वापस बोलिए। ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? இந்த வருஷத்துல நீ இதை செய்யும் போது கர்த்தர் உனக்காக இறங்கி வருகிறத உன் கண்கள் காண முடியும்.
ये साल तू जब इन कार्यों को करेगा तब परमेश्वर तेरे कार्य के लिए उत्तर करारे कर तेरा आंख देखेगा। கர்த்தருக்காக எதையாவது செய்யாம கர்த்தர் உனக்கு என்ன செய்ய முடியும்? तू परमेश्वर के लिए कुछ किए बिना परमेश्वर तेरे लिए क्या कर सकते? எல்லாருடைய வலது கரமும் உயர்த்தப்படட்டும். सभी का दाहिना हाथ ऊपर उठे। கரங்களை உயர்த்தி அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க, நீங்க அறிக்கையிடுங்க. हाथ उठाकर आप लोग बोलिए, आप लोग कबूल कीजिए, நீங்க அறிக்கையிடுங்க. आप लोग अंगीकार कीजिए। ஒரு நாள் கூட நான் சபைக்கு வராம இருக்க மாட்டேன். एक भी दिन में कलीसिया में आए बिना नहीं रहूंगा। என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, कोई भी परिस्थिति रहे, ஆலயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். कलीसिया को मैं मुख्यता दूंगा। எத்தனை பேர் कितने लोग தீர்மானம் பண்றீங்க? कितने लोग फैसला कर रहे வாலிப हैं? தம்பி, जवान भाई, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், परमेश्वर तुझे देखकर कह रहे हैं, ஆலயத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பாயானால் कलीसिया के लिए तू मुख्यता देगा तो ஆலயத்திலிருந்து உண்டாகும் நன்மையினால் நான் உன்னை இந்த வருடத்தில் ஆசீர்வதிப்பேன். कलीसिया से होने वाली भलाइयों से ये साल मैं तुझे आशीष करूंगा। இன்னைக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமா உனக்கு சொல்றார், தீர்க்க தரிசனமா சொல்றார். आज परमेश्वर एक वादा वचन के रूप में, भविष्यवाणी के रूप में कह रहे நீ हैं, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயானா तू कलीसिया के लिए मुख्यता देगा तो உன் வேலை ஸ்தலத்தில் तेरे काम करने की जगह पर உனக்கு எதிரே நிற்பவன் ஒருவனும் இருப்பது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். तेरे सामने खड़े रहने के लिए कोई नहीं रहेगा कर परमेश्वर कह रहे हैं, என் சமூகம் உன்னோடு கூட இருக்கு. मेरा सम्मुख तेरे साथ என் சமூகம் रहेगा, உன்னோடு கூட இருக்கு. मेरा सम्मुख तेरे साथ நீ रहेगा। என் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதே तू मेरे कलीसिया के लिए जब मुख्यता देगा, நான் உனக்காக காரியங்களை வாய்க்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். मैं तेरे लिए तेरे कार्यों को सफल करूंगा कर ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாம். வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி फैसला कर लेंगे, दाहिने हाथ को उठाकर। என்ன வந்தாலும் சரி, कुछ भी आ जाए, சத்தமா சொல்லுவியா? जोर से बोलेगा क्या? சத்தமா சொல்லுவியா? जोर से बोलेगा क्या? என்ன வந்தாலும் சரி, कुछ भी आ जाए, ஆராதனையை நான் மிஸ் பண்ண மாட்டேன். आराधना को नहीं गवाऊंगा। சரீரத்துல வியாதி இருந்தாலும் சரி, मेरे शरीर में बीमारी रहे, ஆலயத்துக்கு வந்துருவேன். कलीसिया आ जाऊंगा। செத்தாலும் பரவாயில்ல, ஆலயத்துல சாவேன். मर भी जाऊं, कलीसिया में मरूंगा। இந்த தீர்மானம் உனக்குள்ளால இருக்கணும். ऐसा फैसला तेरे अंदर இந்த रखे, தீர்மானம் உனக்குள்ளால இருக்கணும். ऐसा फैसला तेरे अंदर है। உயர்த்தி சொல்லு, हाथ उठाकर बोल, परमेश्वर, परमेश्वर, परमेश्वर। ஒருவருக்குள்ளும் பகை வேறுபாடு இருக்க கூடாது. एक के भी अंदर बैर भेदभाव नहीं रहना चाहिए। எல்லா விதத்திலும் சபையை நேசி. सभी तरीके से कलीसिया से प्रेम कर, சபைக்காக ஜெபம் பண்ணு. कलीसिया के लिए प्रार्थना कर, ஆத்தும ஆதாயம் பண்ண தீர்மானம் பண்ணிக்க. आत्माओं को तैयार करने का फैसला कर ले। கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வாய். परमेश्वर तेरे लिए बड़ा कार्य करेंगे। தேசத்தில் ஆசீர்வாதமாயிருப்பாய். तू इस देश में आशीषित रहेगा, தேசத்தில் ஆசீர்வாதமாயிருப்பாய். तू इस देश में आशीषित रहेगा, தேசத்தில் तू ஆசீர்வாதமாயிருப்பாய். इस देश में आशीषित रहेगा। Praise the Lord. Praise the Lord। வேலையில நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். तेरे काम में तो आशीषित Hallelujah, रहेगा। hallelujah. Thank you Lord. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் சேர்ந்து சொல்லுங்க, என் தேவைகள் ஒன்றும் தடை இல்லையே, என் வீட்டில் விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் தேவைகள் ஒன்றும் தடை இல்லையே. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. தாலியை பஜாकर प्रभु की महिमा करेंगे. हालेलुया.
Shabarabala darabala 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 dibarabala darabalaba durabala darabauda boriam dibirabauda boria kabara siara rabauda boria. Oh hallelujah. Durara darabala 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 shararabala darabo oriam dere gaduri birabauda boriam tadere siara re. Hallelujah. Thank you Lord. அப்படியே நம்முடைய கரங்கள்ல வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். वैसे ही पवित्र शास्त्र अपने हाथों में उठा लेंगे. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் यशायाह भविष्यद्वक्ता का पुस्तक 40வது அதிகாரம் 40वां अध्याय 31ஆம் வசனம். 31वां वचन. Isaiah chapter 40 verse 31. यशायाह का 40वें अध्याय का 31वां वचन. 40வது அதிகாரம் 31வது வசனம். 40वें अध्याय का 31वां वचन. எல்லாரும் கரங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. सभी जन पवित्र शास्त्र को अपने हाथों में उठा लेंगे. நான் முதல்ல தமிழ்ல வாசிக்கிறேன், இரண்டாவது இந்தியில வாசிப்பாங்க, மூன்றாவது நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். पहले पास्टर जी तमिल में पढ़ेंगे, उसके बाद मैं हिंदी में पढ़ूंगा, फिर तीसरा हम सब मिलकर पढ़ेंगे. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். परंतु जो यहोवा की बाट जोते हैं वे नया बल प्राप्त करते जाएंगे, वे उकाब के समान उड़ेंगे. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். சேர்ந்து வாசிப்போம், மில்கர் படைங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். வேதாகமத்தில் உங்க கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. पवित्र शास्त्र के पर अपने हाथों को रख लीजिए. இந்த வசனம், ये वचन, இந்த வாக்குத்தத்தம் ये वादा वचन எங்களுக்கு ஆசீர்வாதமா மாறட்டும் யா. हमारे लिए आशीर्वाद में बदले प्रभु. ஆண்டவரே, परमेश्वर, இந்த வசனத்தின்படி इस वचन के अनुसार இந்த வருஷத்துல इस साल நீர் எங்களை நடத்தப் போகிறீர். आप हमें चलाने वाले हो, சபையை நடத்தப் போகிறீர். हमारी कलीसिया को चलाने वाले हो. நன்றி. इसके धन्यवाद. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுவீராக. लगातार हमसे बातें कीजिए. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். आपके हाथों में अर्पण இயேசுவின் करते हैं. நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते अच्छे पिता. ஆமென். 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 உட்காருவோம். बैठ जाएंगे. சகோதரிகள் கொஞ்சம் கூட முன்னால வாங்க. बहन लोग थोड़ा और வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். पवित्र शास्त्र को उठा लीजिए. यशायाह भविष्यद्वक्ता का 40वें अध्याय का 31वां वचन. Isaiah chapter 40 verse 31. यशायाह का 40वें अध्याय का 31वां वचन. நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். मैं पढ़ता हूँ, ध्यान से सुनिए. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ जो परमेश्वर की बाट जोते हैं புது பலன் அடைந்து नया बल प्राप्त करके கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். उकाब के समान पंखों को मारकर उड़ेंगे. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். वापस उस वचन को पढ़ता हूँ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ जो परमेश्वर की बाट जोते हैं புது பலன் அடைந்து नया बल प्राप्त करके கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். उकाबों के समान पंखों को मारकर उठेंगे. இந்த வருஷத்தில் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது इस साल परमेश्वर के सम्मुख हम इंतजार करते समय கர்த்தர் சபைக்கு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். परमेश्वर कलीसिया से जो कहने के लिए कहे उस वचन को मैं कहता हूँ. இந்த வருஷம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் ஆண்டா இருக்க வேண்டும். ये साल परमेश्वर के सामने इंतजार, परमेश्वर की बाट जोने का साल होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए. ஆண்டவர் இந்த வருஷத்துக்கான வார்த்தை எனக்கு தரும்போது ஆண்டவர் இப்படியாக சொன்னார். परमेश्वर इस साल का वचन देते समय परमेश्वर ने मुझसे इस तरह कहा. இந்த வருஷம் காத்திருக்கும் ஆண்டு. ये साल इंतजार, बाट जोने का साल है. கர்த்தருக்காக கர்த்தரின் செயல்பாடுகளை அனுபவிக்கும்படி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் ஆண்டு. परमेश्वर के लिए, परमेश्वर की क्रियाओं को अनुभव करने के लिए, परमेश्वर के सम्मुख बाट जोने का, परमेश्वर के सम्मुख इंतजार करने का साल है. சைனாக்காரங்களை பாத்தீங்கன்னா चीन वालों को देखोगे तो ஒவ்வொரு வருஷம் வரும்போது அந்த ஆண்டுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. हर एक साल आते ही उस साल के लिए एक नाम रखते हैं. இந்த இயர் டிராகன் வருஷம், ये साल ड्रैगन का साल, இந்த வருஷம் பல்லி வருஷம், ये साल चिपकली का साल, சிங்க வருஷம், और ये साल सिंह का साल, நாய் வருஷம், कुत्ते का साल. அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவன் பேரை வச்சுட்டே போவான். ऐसे करके एक एक साल का वो नाम रख के जाता இந்த है. வருஷத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை,
ये साल परमेश्वर हमसे कहने का वचन है, இந்த வருஷம் கர்த்தருக்காக காத்திருக்கும் வருஷம். ये साल परमेश्वर के लिए इंतजार करने का साल है, நன்மைகளை எதிர்பார்த்து, भलाइयों की उम्मीद करके, விடுதலைகளை எதிர்பார்த்து, छुटकारे की उम्मीद करके, மாற்றங்களை எதிர்பார்த்து, बदलाव की उम्मीद करके தேவ சமூகத்தில் காத்திருக்கும் வருஷம். परमेश्वर के सम्मुख इंतजार करने का साल है। ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளா, हर एक परमेश्वर का बच्चा இந்த வருஷத்துல கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். इस साल परमेश्वर के सम्मुख बाट जोने का इंतजार करने का सीख लीजिए। கர்த்தர் சொல்கிறார், परमेश्वर कहते இந்த வருஷத்துல ஒருவரும் சுயமான முடிவுகளை நீங்கள் எடுக்க கூடாது. ये साल आप में से कोई भी स्वयं फैसला मत कीजिए। அவசரப்பட்ட முடிவுகளை ஒருத்தரும் எடுக்க கூடாது. घाय कर कर कोई भी फैसला मत कीजिए। தேவ திட்டம் நிறைவேறாதபடிக்கு தேவையில்லாத தேவ சித்தத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதற்கு பிரயாசப்படக்கூடாது. परमेश्वर की इच्छा पूरी नहीं होती है, परमेश्वर की इच्छा के विरुद्ध है, तो ऐसा कार्य करने के लिए कोई भी प्रयास और आगे मत बढ़िए। அவர் சமூகத்தில் காத்திருக்க, उनके सम्मुख इंतजार करने, உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. आपके हृदय को तैयार कर लेना आवश्यक है। இந்த வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ये वचन क्या कहता है? காத்திருக்கிறவர்கள் எழும்புவார்கள். जो बाट जोते, जो इंतजार करते वो उठेंगे। யாரெல்லாம் இந்த வருஷத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு தீர்மானம் பண்ணுகிறீர்களோ, அவர்கள் இந்த வருஷத்தின் முடிவு உண்டாகும் போது அவர்களுடைய வாழ்க்கை எழும்பத்தக்கதாய் உயர பறக்கத்தக்கதான ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். जो कोई परमेश्वर के सामने बाट जोने का फैसला आज करते हो, वे लोग इस साल के अंत होने से पहले ऊंचा उठेंगे, ऊंचा उड़ने के लिए परमेश्वर रखेंगे। हालेलुया, हालेलुया। எழும்புவார்கள் என்றால் उठेंगे मतलब உயர்வார்கள். ऊंचा होंगे। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த வருஷத்தில் உயர்வார்கள். तो परमेश्वर के सामने जो बाट जोते गए वो ये साल ऊंचा होंगे। எப்படி காத்திருக்கணுமா? कैसे बाट जोना है? புது பலன் அடைய அமர்ந்திருக்கிற கழுகை போல காத்திருக்க வேண்டாம். नया बल प्राप्त करने के लिए जैसे एक उकाब पक्षी इंतजार करता है, वैसे ही हमें भी बाट जोना है। ஆமென், आमीन। கழுகு எப்படி காத்திருக்குமா? ये उकाब पक्षी कैसे बाट जोता है? கொஞ்சம் பலவீனப்பட்டு போனா, वो थोड़ा कमजोर होते ही, கொஞ்சம் வயது முதிர்வு அதற்கு உண்டானா, थोड़ा बूढ़ा होते ही ஒரு உயரமான மலையின் மேலே போய் அமர்ந்து கொள்ள, एक ऊंचे पहाड़ पर जाकर बैठ जाता है। தன்னுடைய அழகினாலே தன்னுடைய ரெக்கைகளை எல்லாவற்றையும் பிச்சு போட்டார். अपने चोंच से अपने सारे पंख को तोड़ देती है। அதுக்கு பிறகு இந்த அழகு இருக்கு பாருங்க, उसके बाद उसकी जो चोंच है ना, அத நல்ல பாறையில போட்டு தேய்ச்சு 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 அத ஸ்தோத்திரம் ஒண்ணு இல்லாம பண்ணிடுறா. ओ उसकी चोंच को एक चट्टान पर घिसकर वो कुछ नहीं है जैसा बना देती है। அந்த அழகு மடங்கி போயிருக்கிறதெல்லாம் திரும்ப வளர்ந்து சீதா ஆகிறதுக்காக அது அப்படி செய்ய. वो जो चोंच जो मुड़ गया है वो वापस बढ़कर सीधा होने के लिए वो ऐसा करता है। கழுக போல காத்திருக்கணும். उकाब के समान बाट जोना है। ரெக்கைகள் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு सारे पंखों को उखाड़ कर फेंक दी। ஸ்தோத்திரம் உன் சுயத்தை அழித்து तेरे स्वार्थ को नाश करके, அல்லேலூயா, हालेलुया, அழகா உடைச்சுக்கிட்டு அது உபவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. अच्छे से उसकी चोंच को तोड़कर उपवास करती है। உபவாசம் தான் பண்ண. उपवास ही करती है। நல்ல கவனிங்க, अच्छे से समझिए, கழுக போல उकाब की तरह சுயத்தை வெளியே உள்ள சுயம் அத்தனையும் இழுத்து வெளியே போட்டுட்டு बाहरी जो भी स्वार्थ है सबको बाहर निकाल कर, கர்த்தருக்கு பிரியமில்லாத மனுஷீகத்தை எல்லாத்தையும் நம்மளை விட்டு வெளியே தள்ளிட்டு परमेश्वर को जो प्रिय नहीं ऐसे मनुष्य तो मनुष्य के कार्य वो सबको हमसे अलग करके உபவாசம் பண்ணி उपवास रहकर ரெக்கைகள் வளரும் வரைக்கும், पंख उगने तक, அதுக்கு ரெக்க வளர்ந்துட்டுனா उसका पंख उगते ही அதுக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டாக ஆரம்பிக்கும். उसके अंदर एक नया भरोसा आता है, அதுக்கு புதிய ஒரு வாழ்க்கை உண்டாக ஆரம்பிக்கும். उसके लिए एक नया जीवन मिलता है। ரெக்கைகள் வளர்ந்த பிறகு पंख उगते ही அது முன்பை விட அதிகமான உயரத்தில் பறக்கத்தக்கதாக பலன் கொள்ள ஆரம்பிக்கிறது. वो पहले से भी अधिक ऊंचाई तक उड़ने का बल पा लेता है। தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चे, இந்த வருஷத்துல
அப்படித்தான் தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கணும்னு கர்த்தர் உனக்கு சொல்றார். ये साल वैसे ही तुझे परमेश्वर के सामने बाट जोना है कर कर परमेश्वर कह रहे என்ன செய்யணுமா? क्या करना है? சுயம் உனக்குள்ளால இருக்க கூடாது. तेरे अंदर स्वार्थ नहीं रहना चाहिए. हालेलुया हालेलुया. என் பலன், என் ஞானம், என் புத்தி, என் அறிவு, मेरा दिमाग, मेरा बुद्धि, मेरा समझ, मैं என்னால முடியும், मुझसे होगा, எல்லாத்தையும் ஒன்ன விட்டு கிழிச்சு போட்டேன். वो सबको तेरे से फाड़ के फेंक. நீயே கிழிச்சு போட்டேன். तू ही फाड़ के फेंक दे. அதுக்கு பிறகு उसके बाद தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணு. परमेश्वर के सम्मुख उपवास रहे. கர்த்தர் உனக்கு பலன் தருவார். परमेश्वर तुझे बल देंगे. அது என்ன பலன் தெரியுமா? वो क्या बल मालूम है क्या? எழும்பும் பலன். उठने का बल. हालेलुया हालेलुया. எழும்பும் பலன். उठने का बल. உயர பறக்க எவன் ஸ்தோத்திரம், உயர உயர எழும்புவதற்கான பலன். ऊंचा ऊंचा उड़ान लेने की उठने का बल. हालेलुया हालेलुया. கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. परमेश्वर इस साल ऐसा कार्य आपके लिए करेंगे. புது வாழ்வு உண்டாகும் வரைக்கும், तो नया जीवन होने तक, புது நம்பிக்கை உண்டாகும் வரைக்கும், नई भरोसा होने तक, புதிய காரியங்கள் உண்டாகும் வரைக்கும், नई कार्य होने तक, எவன் உயர எழும்பும் பலன் கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கும் வரைக்கும், ऊंचा उठने का बल परमेश्वर से मिलने तक பொறுமையோட தேவ சமூகத்துல காத்திருக்கணும். धीरज के साथ परमेश्वर के सम्मुख इंतजार करना है. மறுபடியும் சொல்கிறேன், वापिस कहता हूँ, கர்த்தர் செய்யும் வரைக்கும், परमेश्वर कार्य करने तक, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணினது நிறைவேறும் வரைக்கும், परमेश्वर ने जो तुझसे वादा किया है वो पूरा होने तक, ஆண்டவர் பாதத்துல காத்திருக்கிறதை இந்த வருஷத்துல விட்டுறவே கூடாது. परमेश्वर के चरणों में बाट जोना, परमेश्वर के सम्मुख पड़े रहकर इंतजार करना, ये साल नहीं छोड़ना है. हालेलुया हालेलुया. என்னென்ன காரியத்துக்காக காத்திருக்கணும்? किस किस कार्य के लिए इंतजार करना है? 9 காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 9 कार्य परमेश्वर कहे हैं. ஞானம் உள்ளவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். जो भी ज्ञानी लोग है वो लिख लीजिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. இந்த 9 காரியங்களும் ये 9 कार्य இந்த வருஷத்தின் முடிவு உண்டாவதற்குள், ये साल का अंत होने से पहले கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். परमेश्वर तेरे लिए पूरा करके देंगे करके वादा कर रहे. ஒன்றாவது, पहला ஆதியாகமத்தின் புத்தகம் उत्पत्ति का पुस्तक 49வது அதிகாரம் 39वां अध्याय 18வது வசனம். 18वां वचन. ஜெனிசிஸ் சாப்டர் 49:18. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். तेरे उद्धार की इंतजार करता हूँ. ஹalleluya. हालेलुया. அப்ப தேவ சமூகத்தில் இந்த வருஷத்தில் நாம் காத்திருக்க வேண்டிய முதலாவது காரியம், तो परमेश्वर के सम्मुख इस साल बाट जोने के लिए जो पहला कार्य है, கர்த்தருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டாம். परमेश्वर के उद्धार के लिए बाट जोना है. என்னோடு சொல்லுங்க, मेरे साथ मिलकर बोलिए, கர்த்தருடைய ரட்சிப்புக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டாம். परमेश्वर के उद्धार के लिए परमेश्वर की बाट जोना है. ஹalleluya. हालेलुया. குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படல, तेरे परिवार वाले उद्धार नहीं पाए ना, உன் சொந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படல, तेरे खुद के जाति के लोग उद्धार नहीं पाए ना, சகோதர சகோதரிகள் உன் பெற்றோர் ரட்சிக்கப்படல, तेरे भाई बहन तेरे माता पिता उद्धार नहीं पाए ना, மனைவி உன் புருஷன் இன்னும் ரட்சிப்புக்குள்ள வரல, तेरी पत्नी या तेरा पति अभी भी उद्धार में नहीं आया है ना. கர்த்தர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं, என் பாதத்துல அவர்களுக்காக காத்திரு. मेरे चरणों में तो उनके लिए बाट जो. ஆமென். आमीन. ரட்சிக்கப்படாத உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பி. उद्धार नहीं पाए तेरे परिवार के सदस्यों के लिए तू परमेश्वर के सम्मुख इंतजार करके प्रार्थना कर. நீ அவர்களுக்காக ஜெபிப்பது तू उनके लिए प्रार्थना करना வீண் போகாதபடிக்கு व्यर्थ नहीं जाएगा. கர்த்தர் உன் குடும்பங்களில் உள்ளவர்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் இறங்கி வருவார். परमेश्वर तेरे परिवार के सदस्यों का उद्धार करने के लिए उतर कर आएंगे. இந்த வருஷத்துல इस साल அவங்க பேரை எழுதி வச்சுக்க. उनके नाम को लिख के रख ले. ஆமென். आमीन. அடுத்த வாரத்துல ஒரு பேப்பர் கொடுப்பேன். अगले हफ्ते में एक पेपर दूंगा. இன்னைக்கே கொடுக்கணும்னு நினைச்சா நான் இன்னைக்கு முடியல, நாளைக்கு முடிஞ்சா கொடுத்துருவேன். आज ही देने के लिए सोचा नहीं, वकल होगा तो दे दूंगा. 5 பேர் பேர் எழுது. 5 जन का नाम लिखकर. வேற யார் பேர் எழுதாத. और किसी का नाम मत लिख. உன் குடும்பத்தில் உள்ளவர்கள், तेरे परिवार वालों में से. குடும்பத்தில் உள்ளவர்கள். तेरे परिवार वालों में से. மறுபடியும் சொல்றேன், वापिस कहता हूँ, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், तेरे परिवार में जो उद्धार नहीं पाए. ஆமென். आमीन. குறைஞ்சபட்சம் 5 பேர் எழுது. कम से कम 5 जन का नाम लिख. உன் ஃப்ரெண்ட்ஸ்,
तेरे दोस्त யாரா இருந்தாலும் பரவாயில்லை, कोई भी क्यों ना हो, அவங்க பேர் எழுது. उनके नाम लिख दे. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. 5 நம்பர் போட்டிருக்கேன், நீ எத்தனை வேணா எழுதிக்கலாம். 5 नंबर डाला, जितना चाहिए तो लिख दे. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஒரு பேப்பரை நீ வச்சுக்க, एक पेपर तू रख ले. ஒரு பேப்பர் ஆலயத்துல பாக்ஸ்ல கிடக்கும். एक पेपर कलीसिया के बॉक्स में पड़ा रहेगा. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. நான் எப்பெல்லாம் ஏறி வரணும் அதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். मैं जब भी ऊपर आऊंगा उसके लिए प्रार्थना करूंगा. ஏமா நீங்க ஜெபத்துக்கு இந்த வருஷத்துல ஒரு குரூப் ஆண்டவர் தருவார். और प्रार्थना के लिए एक झुंड परमेश्वर इस साल देंगे. அவங்க அதுல ஜெபம் பண்ணுவாங்க. वे उसके लिए प्रार्थना करेंगे. Praise the Lord. Praise the Lord. எழுதி வச்சு காத்திருந்து ஜெபம் பண்ணு. लिखकर इंतजार करके प्रार्थना कर. எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? कैसे प्रार्थना करना है मालूम है क्या? இந்த வருஷத்துல ஆண்டவர் நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. इस साल परमेश्वर आपने हमसे कहा है ரட்சிப்புக்காக காத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. उद्धार के लिए बाट जो ये कर आपने कहा है. புருஷனுடைய ரட்சிப்பு मेरे पति का उद्धार இந்த வருஷத்துல நடக்கணும். इस साल होगा. ஆமென். आमीन. மனைவியுடைய ரட்சிப்பு मेरी पत्नी का उद्धार இந்த வருஷத்துல நடக்கணும். ये साल होना चाहिए. பெற்றோருடைய ரட்சிப்பு, मेरे माता पिता का उद्धार, பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, मेरे बच्चों का उद्धार, சகோதர சகோதரனுடைய ரட்சிப்பு, मेरे भाई बहनों का उद्धार, நண்பர்களுடைய ரட்சிப்பு मेरे दोस्तों का उद्धार இந்த வருஷத்துல நடக்கணும். ये साल होना चाहिए. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. எழுதி வைக்கிற பேப்பர் மேல ஒரு நாளைக்கு 3 தடவையாவது கை வச்சு நீ ஜெபம் பண்ண ஆரம்பி. लिख के रखे हुए पन्ने पेपर पर एक दिन कम से कम 3 बार तो हाथ रख के तू प्रार्थना कर. சிலர் என்ன நினைக்காங்க, कुछ लोग क्या सोचते हैं, புருஷன் எவ்வளவு கடினமான மனுஷன், मेरा पति कितना कठोर इंसान है. ஹalleluya, हालेलुया. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. वो सब तेरे को जरूरी नहीं. நம்முடைய ஆண்டவர் हमारा परमेश्वर கற்பாறையிலிருந்து நீரூற்றை உருவாக்கினதான தேவன், चट्टान के बीच में से जल के सोते को उत्पन्न किए, கண்மலைகளை தடாகமாய் மாற்றுகிறதான தேவன். चट्टान को तोड़कर एक मैदान जैसा बना देते हैं. Praise the Lord. Praise the Lord. ஹalleluya, हालेलुया. நான் கட்டின பாபிலோன் என்று சொன்னவனே, मैंने बांधा बाबिलोन करके जिसने कहा, கர்த்தரே தெய்வம் என்று நாவினால் அறிக்கையிட செய்தவன், उसी के जुबान से प्रभु ही परमेश्वर है करके अंगीकार कराए. தேவன் உனக்கு செய்வார். मेरा परमेश्वर उसे तेरे लिए करेंगे. ஹalleluya, हालेलुया. மனுவியல ரட்சிப்புக்காக प्रार्थना करोगे क्या उद्धार के लिए? கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்றார் பாரு, परमेश्वर इस वचन में कहते देखिए, உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம். मैं तुझी से उद्धार पाने के लिए बाट जोता हूँ. பிரசங்கியின் புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, सबाबदेशी का 3 अध्याय का 2 वचन कहता है, கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. परमेश्वर के उद्धार के लिए भरोसे के साथ बाट जोना भला है. அப்ப எப்படி காத்திருக்கணுமா? तो कैसे इंतजार करना है? சொல்லுங்க பார்க்கலாம். बोलिए. நம்பிக்கையோட. भरोसे के சத்தமா साथ. சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா. நம்பிக்கையோட காத்திருக்கணும். भरोसे के साथ बाट जोना है. இவன் எங்க ரட்சிக்க போறான்? अरे ये कैसा उद्धार இவன் எங்க पाएगा? ரட்சிக்கப்பட போறான்? अरे ये कैसी उद्धार पाएगी? இதெல்லாம் உருப்படாது. ये सब सुधरेगी नहीं. அப்படி சொல்லாத, ऐसे मत बोल. அப்படி சொல்லாத. ऐसे मत बोल. அப்படி சொல்லிருந்தா நீ நானும் உருப்பட்டிருக்க மாட்டோம். ऐसा बोले होते तो आज तू और मैं सुधरे नहीं होते. நம்ம விட மோசமானவங்க எல்லாம் அவங்க கிடையாது. हमसे भी बुरे वो लोग नहीं है. நம்மளை விட அவங்க எல்லாம் நல்லவங்க தான். हमसे वो लोग अच्छे ही है. Praise the Lord. Praise the Lord. ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए. நம்மளே ஆண்டவர் ரட்சித்திருக்கார்ல, हमें ही परमेश्वर उद्धार किए ना, அவங்களையும் கண்டிப்பா ரட்சிப்பா. उनका भी परमेश्वर उद्धार करेंगे. எழுதி வைத்து ஜெபிக்க ஆயத்தமாயிக்க. लिख कर प्रार्थना करने के लिए तैयार हो जा. கர்த்தரின் ரட்சிப்புகளை உன் கண்கள் காணும். परमेश्वर के उद्धार को तेरा आँख देखेगा. வருஷம் முடிகிறதுக்குள்ளால அற்புதமான சாட்சிகளை உன் குடும்பத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே ஏற்படுத்துவார். इस साल के अंत होने से पहले परमेश्वर निश्चय गवाही ये उद्धार परमेश्वर तेरे जीवन परिवार में लाएंगे. அவருடைய காரியத்தை தடை செய்வதற்கு எந்த மனிதனாலும் முடிவதில்லை. उनके कार्य को रोकने के लिए कोई मनुष्य नहीं आ सकता. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. उद्धार ना करे कर उनका हाथ छोटा नहीं है. உன் ஜெபம் கேட்கப்படாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகி போகவில்லை. अरे तेरा प्रार्थना ना सुने कर उनके कान बंद नहीं हुए. ஆமென். आमीन. அப்ப ஜெபம்னா கர்த்தர் நிச்சயம் ரட்சிப்பார். तो प्रार्थना करोगे तो परमेश्वर निश्चय उद्धार करेंगे. இரண்டாவது ரட்சிப்பின் அர்த்தம் என்ன தெரியுமா? दूसरा उद्धार का मतलब क्या है मालूम है क्या? விடுதலை, விடுதலை, விடுதலை. छुटकारा छुटकारा छुटकारा. இந்த கடந்த வருஷத்துல நீ எந்தெந்த காரியங்கள்ல நீ கட்டப்பட்டிருந்தியா? पिछले साल तो जिस जिस कार्य में बंधा हुआ था, ஆமென், அவைகளிலே விடுதலை உண்டாகும்படி தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டாம். उसमें छुटकारा पाने के लिए परमेश्वर के सम्मुख बैठना है. சில பாவம் 2022க்குள்ளாலே உன்னை தொடருதா? कुछ पाप 2022 में भी तेरा पीछे पीछे आ रहा है क्या? பாவம் உன்னை கட்டப்பட்டிருக்கும்.
கட்டி இருக்குதா? पाप ने तुझे बांध के रखा है क्या? பாவத்தின் விடுதலைக்காக தேவ சமூகத்தில் காத்துரு. पाप के छुटकारा के लिए परमेश्वर के सम्मुख इंतजार कर। சாபம் உன்னை கட்டி வைத்திருக்கா? श्राप ने तुझे बांध के रखा है क्या? சாபத்தின் விடுதலைக்காக தேவ சமூகத்தில் காத்துரு. श्राप के छुटकारे के लिए परमेश्वर के सम्मुख इंतजार कर। சாத்தான் உன்னை கட்டி வைத்திருக்கானா? शैतान ने तुझे बांध के रखा है क्या? ஆமென். அதனுடைய விடுதலைக்காக தேவ சமூகத்தில் காத்துரு. उसके छुटकारे के लिए परमेश्वर के सम्मुख इंतजार कर। வியாதி உன்னை கட்டி வச்சிருக்கா? बीमारी ने तुझे बांध के रखा है क्या? விடுதலைக்காக ஜெபம் பண்ணு. छुटकारे के लिए प्रार्थना कर। விடுதலைக்காக காத்துரு. छुटकारे के लिए इंतजार कर। பொருளாதாரத்துல கட்டப்பட்டிருக்கிறியா? आर्थिक स्थिति में बंधा हुआ है क्या? விடுதலைக்காக ரட்சிப்புக்காக காத்துரு தேவ சமூகத்துல. छुटकारे के लिए उद्धार के लिए परमेश्वर के सम्मुख इंतजार कर। இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு இவைகளை செய்வார். ये साल परमेश्वर इसे तेरे लिए करेंगे। கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ताली बजाकर परमेश्वर के नाम की महिमा करेंगे। நன்றி ஆண்டவரே. धन्यवाद प्रभु। நன்றி ஆண்டவரே. धन्यवाद प्रभु। ரட்சிப்புக்காக இந்த வருஷத்தில் காத்துரு. उद्धार के लिए इस साल तू इंतजार कर। இரண்டாவதாக दूसरा சங்கீதத்தின் புத்தகம் Psalms 5:3. भजन संगीता का 5वें संगीता का 3रा वचन। ஐந்தாவது அதிகாரம் 3வது வசனம். 5वें अध्याय का 3रा वचन। கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். मैं बोर को तेरे सम्मुख तैयार होकर इंतजार करूंगा। இரண்டாவதாக दूसरा நம்முடைய சத்தத்தை தேவன் கேட்பதற்காக हमारी आवाज को परमेश्वर सुनने के लिए கர்த்தருடைய சமூகத்தில் காலையில் காத்திருக்க வேண்டாம். परमेश्वर के सम्मुख बोर को इंतजार करना है। மறுபடியும் சொல்லுகிறேன், वापिस कहता हूँ, நம்முடைய சத்தத்தை கர்த்தர் கேட்பதற்காக हमारी वाणी हमारी आवाज परमेश्वर सुनने के लिए கர்த்தருடைய சமூகத்தில் காலையில் காத்திருக்க வேண்டாம். परमेश्वर के सम्मुख बोर को इंतजार करना है। அப்ப எப்ப காலை எப்ப காத்திருக்கணுமா? तो कभी इंतजार करना है? சொல்லுங்க, बोलिए, சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिए। எத்தனை மணிக்கு? कितने बजे? காலைன்றது மும்பைக்காரங்களுக்கு சில நேரத்துல 10 மணியா இருக்க கூடாது. सुबह कर मुंबई वालों के लिए 10 बजे नहीं रहना चाहिए। आमीन। சிலர் சொல்லுவாங்க லேட்டா தானே படுத்தேன். कुछ लोग कहते लेट ही तो सोया था। லேட்டா படுத்தாலும் சீக்கிரமா படுத்தாலும் பரவாயில்ல. लेट सोया जल्दी सोए कोई बात नहीं। அதிகாலை நேரம் கர்த்தருக்குரியது. सवेरे बोर का समय परमेश्वर का है। அதிகாலை நேரம் बोर का समय யாருக்கு? किसका? யாருக்கு? किसका? யாருக்கு? किसका? கர்த்தருக்குரியது. परमेश्वर का है। Praise the Lord. Praise the Lord। லேட்டா படுக்கிறதுக்கு காரணம் என்ன? लेट सोने का कारण क्या है? நம்ம கையில இருக்கிற நாசமான மொபைல் தானே. हमारे हाथ में जो बिगड़ने वाली मोबाइल फोन है वही है ना। ஆமென். आमीन। அதுதானே நம்மள லேட் பண்ணுது. वही तो हमें लेट करता है। அந்த நாசமான மொபைல 10-11 மணிக்கெல்லாம் தூர வச்சு பாரு. वो नाश बिगाड़ने वाले मोबाइल फोन को 10-11 बजे अलग कर दे, சீக்கிரம் தூக்கம் வந்துரும். जल्दी नींद आ जाएगी। சொல்லுவாங்க தூக்கமே வரல. कुछ लोग कहते नींद ही नहीं आता। தூங்குறது வரைக்கும் மொபைலே முழிச்சு முழிச்சு கொட்ட கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். अरे सोने तक आँख खोलकर फाड़ फाड़ कर उसी फोन को देखते रहते। அந்த வெளிச்சத்தை பார்க்கிறதுனால கண்ணுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. उस रोशनी को देखने की वजह से आंखों को नींद नहीं आती। கண்ணுல மட்டும் வாய் இருந்துன்னு வச்சுக்க, आँख को सिर्फ मुंह होता तो உன்னை டெய்லி திட்டிருக்கும், உன்னை டெய்லி சபிச்சிருக்கான். वो तुझे हर दिन डांटता, हर दिन तुझे श्राप देता। நாசமா போனவனே, अरे बिगड़ने वाले, என்ன தூங்க விடாம இப்படியா பண்ணிட்டு இருக்க? तू मुझे सोने नहीं देता, ऐसा कर रहा है क्या? நல்ல வேளை வாயை கீழே வச்சு தராண்டா. अच्छा वो मुंह को परमेश्वर नीचे रख दिए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என் தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்? परमेश्वर के बच्चों क्यों तुमसे कह रहा हूँ? அதிகாலையில எழும்ப முடியாதபடி எது தடையா இருக்கிறதோ बोर को ना उठ सके करके जो रुकावट அதை है கொஞ்சம் ஓரமா வச்சுக்கிட்டே उसे थोड़ा दूर रखकर தேவ பிரசன்னத்தில் சீக்கிரமா தூங்கிரு. परमेश्वर की उपस्थिति में जल्दी से सो जा। அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது बोर को परमेश्वर के सम्मुख इंतजार करते समय கர்த்தர் என்ன செய்கிறாரா? परमेश्वर क्या करते हैं? நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். हमारी आवाज को परमेश्वर सुनते हैं। ஹalleluya. हालेलुया, हालेलुया. हालेलुया। எப்ப ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்கிறார்? कब हमारी आवाज परमेश्वर सुनते हैं? பைபிள் சொல்லுது, बाइबल कहता है ஆதாம் ஏவாளோடு आदम और हव्वा के साथ குளிர்ச்சியான வேளையில பேசுறதுக்கு ஆண்டவர் வந்தார். ठंडे समय में परमेश्वर बात करने के लिए आते थे। அப்ப என்ன அர்த்தம்? इसका क्या मतलब? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி. सूर्य उदय होने से पहले। ஆமென். आमीन। சிலர் சூரியன் உதிச்சு மறைகிறது வரைக்கும் தூங்குறான் பாருங்க. कुछ लोग सूर्य उदय होकर अस्त होने तक सोते। என்ன வருஷத்தவன்கள்.
क्या पवित्र है वो। இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்க. आज एक फैसला ले ले। அதிகாலையில் தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைவான்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. जो भोर को परमेश्वर को ढूंढता है वो परमेश्वर को पाएगा कर वचन कहता है। ஆண்டவர் உன்னோட பேசுற நேரம் அதிகாலை நேரம். परमेश्वर तुझसे बात करने का समय भोर का समय है। இந்த குருவியை பாருங்க, ये चिड़ियों को देखिए, எத்தனை மணிக்கு பாட்டு பாடுது? कितने बजे गीत गाती है? எத்தனை மணிக்கு? कितने बजे? அதிகாலை நேரத்துல. भोर के समय। நம்ம இந்த கேலரியில ஒரு 2 லவ் பேர்ட்ஸ் வச்சிருக்கேன். हमारे गैलरी में 2 लव बर्ड रखे। ஒரு நாள் இந்த தாத்தா பக்கத்துல உள்ள தாத்தா சொன்னாரு, एक दिन बगल के दादाजी ने कहा, अरे सुबह सुबह इतना चिल्लाती है அப்படினாரு. सुबह सुबह इतना चिल्लाती है। காலையிலே அது சத்தம் போட்டு கிடக்குப்பா. सुबह सुबह वो चिल्लाती है। நான் சொன்னேன், मैंने कहा அதுவும் கடவுளை துதிக்க வேண்டாமா? वो भी परमेश्वर की स्तुति नहीं करना चाहिए क्या? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நேரத்துல குருவிக்கு பறவைக்கு இருக்கிற ஞானம் கூட நமக்கு இல்ல அப்படின்றது தான் கஷ்டமா இருக்கு. कुछ समय चिड़ियों पक्षी को जो ज्ञान है वो हमें नहीं है, उसके लिए कष्ट होता அது है। காலையில ஆண்டவரை தேடுதே. वे सवेरे परमेश्वर को ढूंढते அது हैं। காலையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதே. वे सवेरे परमेश्वर को देखकर पुकारते हैं। நீங்க நாளின் காலையில கொரட்டையில விடுறோம். तू और मैं सुबह खराटे छोड़ते हैं। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதிகாலையில் காத்திரு. सवेरे भोर को इंतजार कर। கர்த்தர் உன் சத்தத்தை கேட்பார். परमेश्वर तेरे आवाज को सुनेंगे। சத்தத்தை கேட்கறதுக்கு வருவார் உன்கிட்ட. तेरी आवाज तेरी वाणी को सुनने के लिए तेरे पास आएंगे। Hallelujah. हालेलुया। அப்ப तब நம்முடைய சத்தத்தை தேவன் கேட்பதற்காக हमारी आवाज को परमेश्वर सुनने के लिए கர்த்தருடைய சமூகத்தில் காலையில் காத்திருங்க. परमेश्वर के सम्मुख सवेरे भोर को इंतजार இந்த कीजिए। வருஷத்தில் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை நிச்சயம் கேட்பார். ये साल परमेश्वर हमारी आवाज को निश्चय सुनेंगे। Praise the Lord. Praise the Lord. பைபிள் சொல்லுது யாருக்கும் ஆண்டவர் பட்சபாதம் பார்ப்பதில்லை. बाइबल कहता है परमेश्वर किसी का भी पक्षपात नहीं करते। சிலர் என்ன யோசிக்கிறாங்க, कुछ लोग क्या सोचते हैं, பாஸ் சத்தத்தை தான் ஆண்டவர் கேட்பார் போல இருக்கு. सिर्फ पास्टर की आवाज को ही परमेश्वर सुनते होंगे। நீயும் மனுஷன் தான், நானும் मनुष्य தான். तू भी मनुष्य है, मैं भी मनुष्य हूँ। என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கார், உன்னை ரட்சித்திருக்கார். मुझे भी परमेश्वर ने उद्धार किया, तुझे भी उद्धार किया। என்னை அபிஷேகம் பண்ணிருக்கார், உன்னை அபிஷேகம் பண்ணிருக்கார். मुझे भी अभिषेक किए, तुझे भी अभिषेक किए। ஆமென். आमीन। யாருக்கும் ஆண்டவர் பகைவர் அல்ல. किसी का भी परमेश्वर बैरी नहीं है। அத்தனை பேருடைய கூப்பிடுதலின் சத்தத்தையும் தேவன் கேட்பார். हर एक की पुकार और हर एक की आवाज को परमेश्वर सुनते हैं। மூன்றாவதாக तीसरा சங்கீதம் 33:18 Psalms 33:18 भजन संगीता का 33वीं संगीता का 18वां वचन। தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். அப்ப மூன்றாவது, तो तीसरा தேவனுடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டாம், परमेश्वर के अनुग्रह के लिए इंतजार करना है। என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, தேவனுடைய, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா, தேவனுடைய கிருபைக்காக காத்திருங்கள். परमेश्वर की अनुग्रह के लिए इंतजार कीजिए. इंतजार कीजिए. हालेलुया. हालेलुया. தேவ கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். परमेश्वर के अनुग्रह करुणा के लिए हर दिन इंतजार करना है. தேவனுடைய கிருபை இல்லாம நம்மளால வாழவே முடியாது. परमेश्वर के अनुग्रह के बिना हम जी नहीं सकते. ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யுமா? परमेश्वर का अनुग्रह क्या करता है? 18வது 19வது வசனம் இப்படி ஆய் சொல்கிறது. 18वां और 19वां वचन इस तरह कहता है, மரணத்திலிருந்து நம்மை காக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. मृत्यु से हमें बचाता है करकर. 19வது வசனம் இப்படி ஆய் சொல்கிறது. 19वां वचन इस तरह कहता है, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கும். अकाल के समय उनको जीवित रखता है. அப்ப கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்குன்னு சொன்னா, तो परमेश्वर का अनुग्रह हमारे ऊपर है तो மரணத்திலிருந்து நம்மை காக்கும். मृत्यु से हमें बचाता है. ஆவிக்குரிய மரணத்திலிருந்து கர்த்தருடைய கிருபை மட்டும்தான் நம்மளை காத்து தாங்கி நடத்தும். आत्मिक मृत्यु से परमेश्वर का अनुग्रह हमें बचाकर संभाल कर चलाता है. आमेन. आमीन. शरीर மரணத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவது கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். शरीर के मृत्यु से हमें बचाने वाला सिर्फ परमेश्वर का अनुग्रह ही है. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है, பஞ்சத்தில் நம்மை உயிரோடு காப்பாற்றுவது கர்த்தருடைய கிருபை. अकाल के समय हमें जीवित रखता परमेश्वर का अनुग्रह है. அவரது கிருபை இருக்குமானால் उनका अनुग्रह रहेगा तो கொள்ளை நோய்க்கும்
நம்மை ஆண்டவர் பாதுகாப்பா. महामारी से भी परमेश्वर हमें बचाएंगे. அவரது கிருபை இருந்தா தான் எல்லாமே செய்ய முடியும். तो उनका अनुग्रह रहेगा तभी हम सब कुछ कर सकते. அவரது கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். तो उनके अनुग्रह के लिए हर दिन इंतजार करना है. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். हर दिन प्रार्थना करना है. இன்னைக்குரிய கிருபை எனக்கு தாருங்க ஆண்டவரே. आज का अनुग्रह मुझे दीजिए प्रभु. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய கிருபைகளை தருகிறார். हर एक दिन परमेश्वर नया अनुग्रह देते हैं. ஆமென். आमीन. நேற்றுக்கு உள்ள கிருபையை வச்சு இன்னைக்கு யூஸ் பண்ண முடியாது. कल के अनुग्रह को आज के लिए इस्तेमाल नहीं कर सकते. நேத்துக்கு பஸ்ல டிக்கெட் எடுத்து இன்னைக்கு நான் எடுக்காம ஏறுவேன்னு சொன்னாச்சுன்னா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. कल मैंने बस में टिकट लिया था इसलिए मैं आज नहीं लूंगा करके बस में चढ़ोगे तो वो गला पकड़कर बाहर ढकेलेगा. நேத்துக்கு நான் டிக்கெட் எடுத்தேன், कल के दिन मैंने टिकट लिया அதனால ட்ரெயின்ல கண்டிப்பா போயிருவேன். इसीलिए आज मैं ट्रेन में जरूर जा सकता हूँ. டிடிஆர் பிடிச்சு ஜெயில போட்டுருவான். टीसी पकड़कर तुम्हें जेल में डाल देगा. Praise the Lord. Praise the Lord. நேத்துக்கு உள்ள கிருபையை வச்சு இன்னைக்கு ஓட்ட முடியாது. कल के अनुग्रह को रखकर आज नहीं चला सकते. பைபிள் சொல்லுது, காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. बाइबल कहता है हर दिन प्रतिदिन बोर को परमेश्वर का अनुग्रह नया रहता है. ஆமென். आमीन. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைக்காக தேவ சமூகத்துல காத்திருக்கணும். तो हर दिन नए अनुग्रह के लिए परमेश्वर के सम्मुख इंतजार करना है. அப்பதான் அந்த கிருபை நம்மை நடத்த ஆரம்பிக்கும். तभी वो अनुग्रह हमें चलाएगा. நான்காவது காரியம், चौथा कार्य சங்கீதம் 84:10. சங்கீதம் 84:10. भजन संगीता का 84 का 10वां वचन. 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை காட்டிலும் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, நான்காவது கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருக்க தீர்மானம் பண்ண வேண்டும். परमेश्वर के बच्चों, चौथा कार्य परमेश्वर के भवन के आंगन में खड़े रहने के लिए इंतजार करना है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய ஆலயத்துல வந்து காத்திருக்கணும். परमेश्वर के भवन में आकर इंतजार करना है. இந்த வருஷத்துல ये साल ஒரு தீர்மானம் இருக்கணும். एक फैसला रहना चाहिए. சர்ச்சில் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். चर्च में आकर जब भी समय मिलेगा मैं प्रार्थना करूंगा. Praise the Lord. Praise the Lord. சிலர் நினைக்கிறீங்க, कुछ लोग सोच रहे உங்க வீடு எவ்வளவு தூரத்துல இருக்கு, हमारा घर कितना दूर है यहाँ से. வாரத்துல ஒரு நாளாவது இந்த ஆலயத்துல வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு போ. अरे कलिसिया में एक बार तो भी तू आकर कलिसिया में आकर जो है घुटने टेक के प्रार्थना करके जा. காலையில வேலைக்கு போகும்போது வண்டி எடுத்துட்டு அப்படியே இங்க வந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போ. सवेरे काम के लिए निकल के जाते समय गाड़ी निकाल कर यहाँ पर आकर थोड़ा समय प्रार्थना करके फिर जा. ஆலயத்தில் வந்து காத்திருக்கும் பழக்கம். कलिसिया में आकर इंतजार करने का आदत. ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? ஆலயத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் உன் சத்தத்தை கேட்பார். कलिसिया में आकर इंतजार करते समय परमेश्वर तेरी आवाज को सुनेंगे. உன் வேண்டுதலை ஆண்டவர் கேட்பார். तेरे विनती को परमेश्वर सुनेंगे. இந்த வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். इस पवित्र शास्त्र को आप पढ़कर देखिए. யாரெல்லாம் ஆலயத்தில் வந்து எதையெல்லாம் கேட்டாங்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறதை இந்த வசனம் சொல்லுகிறது. जो कोई परमेश्वर की कलिसिया परमेश्वर के भवन में आकर मांगे उन सभी के कार्यों को परमेश्वर ने पूरा किया है कर इस वचन में लिखा है. அப்ப ஆலயத்துல வந்து ஏன் நீ ஜெபிக்க கூடாது? तो तू कलिसिया में आके क्यों नहीं प्रार्थना करना चाहिए? பிரச்சனை வருது, परेशानी आ रही है, போராட்டம் வருது, लड़ाई आ रही है, கஷ்டம் வருது, कष्ट आ रही है, நெருக்கம் வருது, दबाव आ रही है. ஓடி ஆலயத்துல வந்து முழங்கால் படியிட்டு காத்திருக்க ஆரம்பி. दौड़कर परमेश्वर के भवन में आकर इंतजार कर. 1000 நாளை பார்க்கலாம். हजारों दिन से बढ़कर ஆலயத்துல வந்து ஜெபிக்கிற ஒரு நாள் நல்லதுன்னு பைபிள் சொல்லுது. कलिसिया में आकर प्रार्थना करने का एक दिन उत्तम है कर बाइबल कहता है. ஆகாமிய கூடாரத்தில் குடியிருப்பதை காட்டலாம். दुष्टों के डेरों में वास करने से ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறது நல்லதுன்னு பைபிள் சொல்லுது. परमेश्वर के भवन में आके प्रार्थना करना भला है कर वचन कहता है. சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग कहते எங்க हैं வீட்ல இருந்தாலும் ஜெபம் பண்ணத்தானே செய்றேன். हमारे घर पे रहते तो भी तुम प्रार्थना करते हैं. ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது உன் காலுக்குள்ள 4 எலில ஓடுது. तू प्रार्थना करते समय तेरे पैर के नीचे 4 चूहे दौड़ रहे हैं அங்க இருந்து மேன் ஒன்னு கத்துவா. और वहां से मैं करके एक जन आवाज देगा இன்னொன்னு கேட்கும், சாய வரலையா? और एक पूछेगा चाय ने बनाया क्या? இன்னொன்னு செத்து போடா. और एक आवाज देगा நேரமாச்சுன்னு தெரியாதா? अरे समय हो गया मालूम नहीं है क्या? ஊத்து.
वो गंजी दाल। ஆமென். आमीन ஆமென். आमीन। இதெல்லாம் இல்லாம ஆகாமிய கூடாரத்தை விட்டுக்கிட்டு தேவனுடைய ஆலயத்தில் காத்திருப்பதையே நாட ஆரம்பிங்க. सब कुछ छोड़कर दोस्तों के डेरों को छोड़कर परमेश्वर के भवन में आने को ढूंढ के आइए। Praise the Lord. Praise the Lord। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। டைம் கிடைக்கும் போது ஆலயத்துல வா. समय जब भी मिलता है कलीसिया में आओ। நான் சொல்லிருக்கேன் அதிகாலையிலே வீடு இங்க சர்ச் திறந்துருவோம். मैंने कह दिया सवेरे भोर को ये चर्च खुल जाएगा ராத்திரி 10 மணி 11 மணிக்கு தான் போட்டுவோம். और रात को 10-11 बजे इसे ताला लगाएंगे। நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். मैं परमेश्वर से प्रार्थना कर रहा हूं ஆலயம் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஜெபிக்கிறதுக்கு ஆட்களை தாங்கன்னு சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்கேன். ये कलीसिया कभी बंद नहीं होना चाहिए। हर एक दिन प्रार्थना करने वाले, हर समय 1 घंटा प्रार्थना करने वाले लोगों को दीजिए कर தனித்து நீ ஜெபம் பண்ணணுமா? अकेले तुझे प्रार्थना करना है கீழ நமக்கு ரூம் இருக்கு. और अकेले प्रार्थना करना है तो नीचे हमारे रूम है। ஒரு நாள் முழுசும் தேவ பக்கத்துல இருக்கணுமா? एक दिन पूरा परमेश्वर के सम्मुख बैठना है क्या? எல்லாம் வீட்ல எல்லாம் ஆயத்தப்படுத்தி வீட்ல இங்க வந்து உட்காரு. घर में सब कुछ तैयार करके रख कर यहाँ पर आके बैठ। கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. परमेश्वर के सम्मुख में इंतजार कर। 52ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது. 52वें संगीता का 8वां वचन कहता है தேவன் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் जो कलीसिया में जो लगाए गए हैं பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பார்கள். वे हरे जलपाई के वृक्ष के समान हैं। தேவனுடைய ஆலயத்துல வந்து இந்த வருஷத்துல நீ ஜெபம் பண்ணா परमेश्वर के भवन में आके तो इस साल प्रार्थना करेगा तो பச்சையான ஒலிவ மரத்தை போல செழித்து வளரும்படி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். हरे जलपाई के वृक्ष के समान तो कुशलता से बढ़ने के लिए परमेश्वर तेरी मदद करेंगे इस साल। Praise the Lord. Praise the Lord। அஞ்சாவதாக पांचवा 104வது சங்கீதம் 27வது வசனம் 104 भजन संगीता का 27वां वचन 104 ஏற்ற வேளையில ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உமக்கு காத்திருக்கும். ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உமக்கு காத்திருக்கும். உம்மை நோக்கி காத்திருக்கா. ठीक समय में आप उनको आहार दोगे कर कर आपको देखकर इंतजार करते। ஆகாரத்துக்காக கர்த்தர் சமூகத்தில் காத்திரு. आहार के लिए तो परमेश्वर के सम्मुख इंतजार कर। என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. मेरे साथ मिलकर बोलिए ஆகாரத்துக்காக கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका क्या मतलब है? உன் தேவைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்துல இந்த வருஷத்துல நீ காத்துற. तेरे जरूरतों के लिए इस साल तू परमेश्वर के सम्मुख इंतजार कर। இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை நான் சொல்கிறேன். ये साल परमेश्वर जो तेरे लिए भविष्यवाणी कहे उसे मैं तुझे बताता हूँ। இந்த வருஷத்துல முதலாவது நீ சில தீர்மானம் எடுத்துக்க. ये साल तू पहले कुछ फैसला कर ले। கடன் வாங்க மாட்டேன். उधारी नहीं लूंगा। கையை தூக்கி கண்ணை மூடி ஆண்டவர் பாதத்துல அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். हाथ उठाकर आंखों को बंद कर कर परमेश्वर के सामने इस बात को बोलिए। நீ சொல்லி ஜெபம் பண்ணு. तू बोल के प्रार्थना இந்த कर। வருஷத்துல ये साल என்ன வந்தாலும் சரி कुछ भी आ जाए கடன் வாங்க மாட்டேன். उधारी नहीं लूंगा। சத்தமா ஜெபம் பண்ணு. ஒரு நிமிஷம் जोर से प्रार्थना कर। 1 मिनट। ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணு. 1 मिनट हाथ उठाकर प्रार्थना कर। கடன் வாங்க மாட்டேன். उधारी नहीं लूंगा प्रभु। கடன் வாங்க மாட்டேன். उधारी नहीं लूंगा। கடன் வாங்க மாட்டேன். कर्ज नहीं लूंगा। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। தேவைக்காக தேவ சமூகத்தில் காத்திரு. जरूरत के लिए परमेश्वर के सम्मुख इंतजार कर। கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தா परमेश्वर के सम्मुख इंतजार करेगा तो எலியாவின் தேவன் एलिया का प्रभु காகத்தை கொண்டாகிலும் இந்த வருஷத்தில் உன்னுடைய தேவையை சந்திக்க போதுமானவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். कौवे को रख के तो भी इस साल तेरे जरूरतों को पूरा करने के लिए काफी है कर कर परमेश्वर कहते। இன்னைக்கு சபைக்கு சொல்லும்படி கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். आज कलीसिया के लिए कहने के लिए जो परमेश्वर ने वचन कहा उसे कहता நீ हूँ। தேவ சமூகத்தில் காத்திருந்தா तू परमेश्वर के सम्मुख इंतजार करेगा तो பட்சிக்கிறவனிடத்திலிருந்தும் जो तुझसे विरोध करते हैं பலவானிடத்திலிருந்தும் और जो बलवान है மதுரத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல உனக்கு தருவார். उनसे मधुरता को परमेश्वर इस साल देंगे। மறுபடியும் சொல்றேன். वापिस कहता हूँ பட்சிக்கிறவனிடத்திலிருந்தும் जो तेरे से जलते हैं பலவானிடத்திலிருந்தும் और जो बलवान है கர்த்தர் இந்த வருஷத்துல மதுரத்தை உனக்கு தருவார். परमेश्वर ये साल उनसे मधुर को देंगे। இந்த வருஷத்துல உனக்கு நல்ல செய்தி வரும்னு கர்த்தர் உனக்கு சொல்கிறார். ये साल तेरे लिए अच्छी खबर खुश खबर आएगी कर कर परमेश्वर कहते। கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணும்போது तो परमेश्वर के सम्मुख प्रार्थना करते समय தடைப்பட்டிருக்கிறதான பொருளாதாரங்கள் रुका हुआ आर्थिक भलाई இந்த வருஷத்துல உனக்கு கிடைக்கும்னு கர்த்தர் சொல்கிறார். ये साल तुझे मिलेगा कर कर परमेश्वर कह रहे। கர்த்தருடைய சமூகத்துல பொருத்தனையோட காத்துற. परमेश्वर के सम्मुख जो एक मन्नत के साथ इंतजार कर। கடந்த ஆண்டுல पिछले साल பச்சை புழு
பச்சை புழுவும் हरा कीड़ा ஏமன் வெட்டுக்கிளியா और टिटड़ियां முசுக்கொட்டைகள் और एक मकोड़े பூச்சிகளும் தின்ற ஆசீர்வாதத்துக்கு பதிலாக और कीड़ों ने जो आशीर्वाद को खाए उसके बदले ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார். திருப்பிக் கொள்ளுங்கள் யோவேல் எழுதின தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் एक बात परमेश्वर कह रहे, निकाल दीजिए योवेल भविष्यद्वक्ता की पुस्तक 25-26 वचनங்கள் 25 और 26 वचन. Joel chapter 2 verse 25 and 26 யோவேல் எழுதின தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் योवेल का भविष्यद्वक्ता இரண்டாவது அதிகாரம் दूसरा अध्याय 25-26 வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளா பச்சை கிளிகளும் முசுக்கொட்டைகளும் பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களா. हालेलुया बोलिए ना. அல்லேலூயா. हालेलुया. 25வது வசனத்தை போடுப்பா. 25 वचन को डालिए. ஆண்டவர் சொல்லும் வார்த்தையை கவனிங்க. परमेश्वर ने जो वचन का उसे ध्यान दीजिए. வெட்டுக்கிளிகளா टिटड़ियां பச்சை கிளிகளா और यालेक முசுக்கொட்டை பூச்சிகளா और आसिल ने பச்சை புழுக்களா और जो हरे कीड़े பட்சித்த வருஷங்களுக்கு விளைவை जो भी वो खा गए उसके फल को உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். उससे मैं तुम्हें वापस दूंगा. இப்ப இந்த வருஷத்துல நீ கர்த்தருடைய சமூகத்துல நீ காத்திருந்தா तो ये साल तो परमेश्वर के सम्मुख इंतजार करेगा. तो போன வருஷத்துல உண்டான அழிவுக்கு பதிலாக पिछले साल जो नाश हुआ ஆண்டவர் அதை திருப்பி தருவாரா? परमेश्वर उसे वापस देंगे. 26வது वचனம் சொல்கிறது 26वां वचन कहता है நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. तुम पेट भर खाओगे और तृप्त होंगे और अपने परमेश्वर यहोवा के नाम की स्तुति करोगे और जिसने तुम्हारे लिए आश्चर्य कम किया और उसको तुम्हें लज्जित होने नहीं देगा. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. வெட்டுக்கிளி சாப்பிட்டது, टिटड़ियां ने खा लिया. வெட்டுக்கிளி கொஞ்சம் சாப்பிட்டது, टिटड़ियां ने थोड़ा खा लिया அதுக்கு பிறகு பச்சை கிளி வந்துச்சு, और उसके बाद हरी टिटड़ियों ने खा लिया அதுக்கு பிறகு முசுக்கொட்டை பூச்சி और उसके बाद मकोड़े ने खा लिया இலையே சாப்பிட்டுச்சு, और पत्ते को खा लिए இலையினுடைய தண்டை சாப்பிட்டுச்சு, और जो पत्तों में जो डंडी थी उसे खा लिए. இப்ப மரத்தின் பட்டையே சாப்பிட்டுச்சு. अभी जो पेड़ की लकड़ी थी उसे खा लिए. அல்லேலூயா. हालेलुया. இவன் கடந்த வருஷம் அப்படி நிறைய நடந்துச்சு உனக்கு. पिछले साल ऐसे कार्य बहुत तेरे लिए हुए. கர்த்தர் சொல்கிறார் இந்த வருஷத்துல நான் அதை திரும்ப தருவேன். परमेश्वर कह रहे ये साल मैं उसे वापस दूंगा. நீ கர்த்தர் சமூகத்துல காத்திருந்தா तू परमेश्वर के सम्मुख इंतजार करेगा நான் तो உனக்கு திரும்ப தருவேன்னு கர்த்தர் சொல்கிறார். मैं उसे वापस दूंगा कर கரங்களை परमेश्वर कह தட்டி रहे அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ताली बजाकर उनके नाम की महिमा करेंगे. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ताली बजाकर उनके नाम की महिमा करेंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் तुझे एक ही कार्य करना है. கர்த்தர் சமூகத்துல காத்திருந்தா போதும். परमेश्वर के सम्मुख इंतजार करेगा तो काफी இந்த है. தீர்க்கதரிசன வசனத்தை நீ நல்லா எழுதி வச்சுக்க. इस भविष्यवाणी के वचनों को तो अच्छे से लिख के रख ले. ஆலயத்துல நான் நின்னு ஜெபிக்கும்போது கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை அது. कलीसिया में खड़े रहकर प्रार्थना करते समय परमेश्वर का दिया हुआ ये वचन है. அல்லேலூயா. हालेलुया. ஆகாரத்துக்காக உன் தேவைக்காக கர்த்தர் சமூகத்துல காத்துற. तेरे आहार के लिए तेरे जरूरत के लिए परमेश्वर के सम्मुख इंतजार कर. ஆறாவது காரியம் छठवां कार्य லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 51வது வசனம். लूका के सुसमाचार का 30वें अध्याय का 51वां वचन. கொஞ்சம் வேகமா நான் கடந்து போறேன். थोड़ा जल्दी से आगे बढ़ता हूँ. தேவனுடைய ராஜ்யம் உனக்குள் வருவதற்காக காத்துற. परमेश्वर का राज्य तेरे अंदर आने के लिए इंतजार कर. 23:51 வாசிங்க. ஆ ஆ தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும். அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் சொன்னா परमेश्वर ने कहा உன் குடும்பத்துல தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்துற. तेरे परिवार में परमेश्वर का राज्य आने के लिए इंतजार कर. உனக்குள்ளால தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்துற. तेरे अंदर परमेश्वर का राज्य आने के लिए इंतजार कर. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका क्या मतलब? தேவனுடைய ஆளுகை எனக்குள் வர வேண்டாம். परमेश्वर का राज मेरे अंदर आना चाहिए. உனக்குள்ளால தேவனுடைய ஆளுகை வந்து விட்டால் तेरे अंदर परमेश्वर का राज्य आ
आ जाएगा तो, உன் குடும்பத்துல தேவனுடைய ஆளுகை வந்துவிட்டால், तेरे परिवार में परमेश्वर का राज्य आ जाएगा तो, உன் குடும்பத்துல சமாதானமான வாழ்க்கை உண்டாக, तेरे परिवार में शांति का जीवन होगा। ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய காரியம், तो हर एक दिन इंतजार करके करने वाला प्रार्थना, தேவனுடைய ராஜ்யம் परमेश्वर का राज्य எனக்குள்ளும் मेरे अंदर, என் குடும்பத்துக்குள்ளும் வருவதாக, मेरे परिवार के अंदर भी आए। ஆமென் आमीन। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்துல சொல்றாரு, प्रभु यीशु मसीह जो चेलों को प्रार्थना कराना सिखाया उसमें कहते हैं எப்படி ஜெபிக்கணுமா, कैसे प्रार्थना करना है, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, तुम्हारा राज्य आए। அல்லேலூயா हालेलुया। ஒரு நாளும் ஜெபமே, हर एक दिन प्रार्थना कर, உம்முடைய ஆளுகை எனக்குள் வரட்டும் ஆண்டவரே, आपका राज मेरे अंदर आए। அல்லேலூயா। हालेलुया। ஏழாவது காரியம், सातवां कार्य, ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம், आबकुक भविष्यद्वक्ता का दूसरे अध्याय का 3रा वचन, 2வது அதிகாரம் 3வது வசனம் दूसरे अध्याय का 3रा वचन வாசிங்க। पढ़िए। குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பது இல்லை। அல்லேலூயா हालेलुया। तभी இவன் ஏழாவதாக நாம் காத்திருக்க வேண்டிய காரியம், सातवां विषय जिसके लिए हमें इंतजार करना है, கர்த்தர் தந்த தரிசனங்களும், परमेश्वर ने जो दर्शन दिया, கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களும் परमेश्वर ने जो वादा वचन दिया, நிறைவேறுவதற்காக वो पूरा होने के लिए இந்த வருஷத்துல கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும்। इस साल परमेश्वर के चरणों में बैठकर प्रार्थना करना है। ஜீசஸ் हालेलुया। हालेलुया। உனக்கு ஆண்டவர் தந்த எத்தனை வாக்குத்தத்தம் இருக்கு, तेरे को परमेश्वर का दिया हुआ कितना वादा वचन है। சின்ன வயசுலயே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறவே இல்லை, बचपन में ही परमेश्वर ने जो कहा वो सब पूरा ही नहीं हुआ। உனக்கு தந்த தரிசனம் எவ்வளவு இருக்கு, तेरे को दिया हुआ दर्शन कितना है, உன்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை ஆண்டவர் சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு, तेरे बारे में परमेश्वर का मकसद बताकर कितने दिन हो गए, இதுவரைக்கும் அது நிறைவேறல, अभी तक वो पूरा नहीं हुआ, இதுவரைக்கும் நிறைவேறல, वो अभी तक पूरा नहीं हुआ। இந்த வருஷத்துல அதை சொல்லி சொல்லி தேவ சமூகத்துல காத்துரு, ये साल तू से बताकर परमेश्वर के सम्मुख इंतजार कर। பைபிள் சொல்லுது அது நிச்சயம் வரும், बाइबल कहता है वो निश्चय आएगा, தாமதிப்பதில்லை, उसमें देरी नहीं होगी। இந்த வருஷத்தின் முடிவுல உனக்கு நடக்கும், கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க। तो इस साल के अंत में वो तेरे लिए होगा, ताली बजाकर परमेश्वर के नाम की महिमा कर। இந்த வருஷத்துல अनेक வாக்குத்தத்தங்களை நிறைவேறுதலை நீ காண்பாய், इस साल के अंतिम में तू अनेक वादा वचन को पूरा होते हुए देखेगा, தரிசனங்களை நிறைவேறுதலை நீ காண்பாய்। तेरा दर्शन को पूरा होते हुए देखेगा। எட்டாவது 8वां 119வது சங்கீதம் 119वां संगीता 147வது வசனம் சொல்கிறது, और 147वां वचन कहता है உம்முடைய வசனத்திற்காக, आपके वचन के लिए, வாசிங்க, पढ़िए, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிற, காத்திருக்கிறேன் உம்முடைய வசனத்துக்கு, அல்லேலூயா। आपके वचन के அப்ப என்ன लिए செய்யணுமா, तो क्या करना है, ஆண்டவருடைய வசனத்துக்காக காத்திருக்கணும்। परमेश्वर के वचन के लिए इंतजार करना है। Praise the Lord। प्रेज द लॉर्ड। ஆலயத்துக்கு வரும்போது कलीसिया में आते समय என்னோட பேசுங்க அப்படின்னு காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு வா, मेरे से बात कीजिए कर ऐसा इंतजार होकर प्रार्थना करके तू आ। வேதத்தை வாசிக்கும் போது पवित्र शास्त्र को पढ़ते समय என்னோட பேசுங்கன்னு சொல்லி எமன் ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணு, मुझसे बात कीजिए बोल के प्रार्थना कर, வசனத்துக்காக காத்துரு, वचन के लिए इंतजार कर, வார்த்தைக்காக காத்துரு, वचनों के लिए इंतजार कर, கர்த்தர் பேசுவா। परमेश्वर बात करेंगे। கடைசியா अंतिम அப்போஸ்தலர் 1:5 प्रेरितों का पहले अध्याय का 5वां வாக்குத்தத்தம் वचन, பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக காத்துரு, वादा किए हुए पवित्र आत्मा के अभिषेक के लिए इंतजार कर। அபிஷேகம் பெறாதவங்க இந்த வருஷத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, अभिषेक जिसने नहीं पाया वो इस साल इंतजार कर प्रार्थना कीजिए। பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால கர்த்தர் நிரப்புவா। पवित्र आत्मा के अभिषेक से परमेश्वर भरेंगे। அபிஷேகம் பெற்றவர்கள் காத்துருங்க, अभिषेक जो पाए वो भी इंतजार कीजिए। நிறைவுக்குள் ஆண்டவர் உங்களை நடத்துவா। उसकी भरपूरी की ओर परमेश्वर आपको चलाएंगे। மறுபடி 9 காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன், वापिस 9 कार्य याद कराता हूँ। ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக காத்திருங்கள், परमेश्वर के उद्धार के लिए इंतजार कीजिए। ஆமென்। தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் அதிகாலையில் காத்திருங்கள்। परमेश्वर हमारी आवाज सुनने के लिए परमेश्वर के सम्मुख भोर को इंतजार कीजिए। மூன்றாவது தேவனுடைய கிருபைக்காக காத்திருங்கள்। तीसरा परमेश्वर के अनुग्रह के लिए इंतजार कीजिए। நான்காவது தேவனுடைய ஆலயத்தில் காத்திருங்கள்। चौथा परमेश्वर के भवन में इंतजार कीजिए। ஐந்தாவது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட காத்திருங்கள்। पांचवा हमारी जरूरतों को पूरा करने
के लिए इंतजार कीजिए। ஆறாவது, நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்திருங்கள்। छठवा, हमारे और हमारे परिवार में परमेश्वर का राज्य आने के लिए इंतजार कीजिए। ஏழாவது, தரிசனமும் வாக்குத்தத்தமும் நிறைவேற காத்திருங்கள்। सातवां, दर्शन और वादा पूरा होने के लिए इंतजार कीजिए। எட்டாவது, தேவனுடைய வசனத்துக்காக காத்திருங்கள்। आठवां, परमेश्वर के वचन के लिए इंतजार कीजिए। ஒன்பது, பரிசுத்த ஆவியானவர், வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவதற்காக காத்திருங்கள்। नौवां, वादा किया हुआ पवित्र आत्मा का अभिषेक हमारे अंदर आने के लिए इंतजार कीजिए। காத்திருக்கிறவர்களின் முடிவு என்ன? तो जो इंतजार करते, जो बाट जोते, उनका अंत क्या है? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் एसाया भविष्यद्वक्ता का पुस्तक 64வது அதிகாரம் 4வது வசனம்। 64वें अध्याय का 4था वचन। ஐசாயா 64 verse 4। தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்கள், இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. ये ऐसे जो इसको नोट कर रख लीजिए। இந்த வருஷத்துல நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் 9 காரியம் சொன்ன பாருங்க. 9 காரியத்துக்கு கர்த்தர் செய்யக்கூடியது என்ன? ये साल जो 9 कार्य मैंने बताया ना, उस 9 कार्य के लिए परमेश्वर क्या करेंगे? யாரும் கண்டிராத அற்புதங்களை கர்த்தர் அவைகளிலே செய்வார்। जो भी देखा नहीं ऐसा अद्भुत उनके लिए परमेश्वर करेंगे। யாரும் கேட்டிராத அதிசயங்களை கர்த்தர் உனக்கு செய்வார்। जो भी सुना नहीं ऐसा आश्चर्यकरम परमेश्वर तेरे लिए करेंगे। யாருடைய இருதயத்திலும் தோன்றிராத காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்வார்। किसी के हृदय में ऐसा विचार ही नहीं आया, ऐसा कार्य परमेश्वर तेरे लिए करेंगे। கரங்களை தட்டி அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்துவார்। ताली बजाकर उनके नाम की महिमा करेंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। யாரும் கண்டிராத, किसी ने नहीं देखा, யாருடைய காதுகளும் கேட்டிராத, किसी के कानों ने नहीं सुना, யாருடைய இருதயத்திலும் தோன்றிராத किसी के हृदय में वो विचार ही नहीं आया, நன்மைகளையா, भलाइयों को, அற்புதங்களையா, अद्भुतों को, அடையாளங்களையா, निशानियों को, ஆசீர்வாதங்களையா, आशीर्वादों को, உன் விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கிறதையா, तेरे विनती का जवाब मिलेगा। இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளார நீ காண்பாய்। ये साल के अंत होने से पहले तू देखेगा। நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், तुझे करने का एक ही काम, கர்த்தர் பாதத்துல காத்திருந்தா போதும்। परमेश्वर के चरणों में इंतजार करेगा तो काफी है। இரண்டாவது என்ன கர்த்தர் செய்வார்? दूसरा, परमेश्वर क्या करेंगे? ஏசாயா 40:31। एसाया भविष्यद्वक्ता का 40 अध्याय का 31वां वचन। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள்। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் जो परमेश्वर की बाट जोते हैं உயர 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 எழும்புவார்கள்। ऊंचा ऊंचा उठेंगे। என்னோட சேர்ந்து சொல்லுங்க, உயர 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 எழும்புவார்கள்। நல்ல சத்தமா, உயர 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 எழும்புவார்கள்। ऊंचा ऊंचा उठेंगे। ஹalleluya சொல்லுங்க, हालेलुया बोलिए। हालेलुया, हालेलुया। முதலாவது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எழும்புவ। पहले तेरे आत्मिक जीवन में तू उठेगा। இரண்டாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல நீ எழும்புவ। दूसरा, दुनिया के प्रकार के आशीर्वाद में तू उठेगा। மூன்றாவது பொருளாதாரத்துல உயர்வ। तीसरा, तो आर्थिक स्थिति में उठेगा। இந்த வருஷத்துல கர்த்தர் சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், ये साल परमेश्वर कलीसिया के लिए कहने वाला मुख्य कार्य, நீ தேவ சமூகத்தில் காத்திருந்தா तू परमेश्वर के सम्मुख इंतजार करेगा तो சிலருக்கு ஆண்டவர் ப்ரமோஷனை கர்த்தர் கட்டளையிட போகிறார்। कुछ को परमेश्वर प्रमोशन की आज्ञा देंगे, உயர்வுகளை கட்டளையிடுவார்। ऊंचाई की आज्ञा देंगे। வாழ்க்கை உயர 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 எழும்பா। तेरा जीवन ऊंचा ऊंचा उठेगा। கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் கீழே போக மாட்டான்। परमेश्वर के सामने जो इंतजार करता है वो नीचे नहीं जाएगा। கழுகுகளைப் போல, उकाब की तरह। கழுகு கம்சகம் 150 அடிக்கு மேல தான் கூட்டே கட்டுமா। उकाब कम से कम 105 फीट ऊंचाई में ही अपने घोंसला को बांधता है। கீழே வாசம் பண்றதை பிடிக்காது। उसको नीचे रहना पसंद नहीं। வாழ்க்கையின் உன்னதங்களுக்கு நேராக கர்த்தர் உன்னை நடத்துவதற்கு போதுமானவர்। तेरे जीवन को भी परम प्रधान के स्थान पर ऐसे चलाने के लिए परमेश्वर काफी है। கர்த்தருக்கு காத்திரு, परमेश्वर के सामने इंतजार कर। கர்த்தருக்கு காத்திரு। परमेश्वर के सामने इंतजार कर। யாரும் கண்டிராத, யாரும் கேட்டிராத, யாருடைய இருதயத்திலும் தோன்றிராத அதிசயங்கள் உனக்கு செய்வார்। किसी ने नहीं देखा, किसी ने नहीं सुना, किसी के हृदय में वो विचार ही नहीं आया, ऐसे अद्भुत कार्य परमेश्वर तेरे लिए करेंगे। கர்த்தருக்கு காத்திரு, परमेश्वर के लिए इंतजार உன்னை कर। ஆண்டவர் உயர உயர எழுப்புவார்। परमेश्वर तुझे ऊंचा ऊंचा उठाएंगे। உன் சந்ததிகள் உயர, तेरा संतान, तेरे पीढ़ी उठेंगे। பொருளாதாரம் உயர, तेरी आर्थिक स्थिति उठेगी। சமாதானம் உயர, शांति उठेगी। நன்மைகள் உயர, भलाइयां उठेगी। சகலத்திலும் ஆசீர்வாதமா இருப்ப। सारे कार्यों में आशीषित உன் रहेगा। தொழிலில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார்। तेरे व्यापार में परमेश्वर तुझे ऊंचा உன் उठाएंगे। வியாபாரத்தில் கர்த்தர் உன்னை ஆமென் உயர்த்துவார்। तेरे व्यापार में परमेश्वर तुझे ऊंचा उठाएंगे। கையின் பிரயாசத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார்। तेरे हाथों के प्रयास में परमेश्वर तुझे उठाएंगे। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க।
परमेश्वर के सामने जो बाट जोते वो एक भी दिन लज्जित नहीं होंगे। வருஷத்தின் முடிவுல நிறைய சாட்சி உனக்கு இருக்கும். ये साल के अंत से तेरे लिए बहुत सारे गवाही रहेंगे। கர்த்தர் சொல்றார், परमेश्वर कह रहे இந்த சபையில நிறைய சாட்சி இந்த வருஷத்தின் முடிவுல இருக்கும். ये साल में इस कलीसिया में इस साल के अंत से पहले बहुत सारी गवाहियां आएंगी। மகிமையான காரியத்தை செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. महिमा का कार्य करेंगे कर कर परमेश्वर कहते हैं। முழங்கால் படிடுவா, घुटने टेकेंगे। நேரம் ரொம்ப போயிட்டு समय बहुत हो गया, பரவாயில்ல, कोई बात नहीं। கர்த்தர் சொன்னதை சொல்லாம நான் முடிக்க முடியாதுல்ல. परमेश्वर ने जो कहा वो बताए बिना मैं नहीं खत्म कर सकता ना। கண்களை மூடுங்க, आंखों को बंद कीजिए, ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். परमेश्वर को देखकर हम प्रार्थना करेंगे। கண்களை மூடி सभी जन घुटने टेक, ஆண்டவர் आंखों को बंद कर। சமூகத்துல யாரும் போகாதீங்க. ஏமன் ஸ்தோத்திரம். தயவு செய்து உங்க எல்லாருக்கும் டிஃபன் நான் ரெடியா வச்சிருக்கேன். தயவு செய்து ஒரு 10 நிமிஷம் நீங்க உட்காருங்க, இல்லைன்னா அதெல்லாம் வீணா போயிடும். ஏமன் ஸ்தோத்திரம். கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். कोई बात मत जाइए, सभी जन यहाँ पर रुके। 10 मिनट हम परमेश्वर के सम्मुख प्रार्थना करने जा रहे हैं। அவசரம்னா நீங்க போகலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. बहुत ही अर्जेंट है तो जाए, कोई बात नहीं। இல்லைன்னா 1ஆம் தேதி நல்லா சாப்பிட்டு போறது நல்லா இருக்கும். नहीं तो 1 तारीख को अच्छे से खाकर जाना अच्छा रहेगा। கண்களை மூடுவோம், आंखों को बंद करेंगे, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். परमेश्वर के सम्मुख हम प्रार्थना करेंगे। கர்த்தர் சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. परमेश्वर के सम्मुख आंखों को बंद करके प्रार्थना करें। ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்துக்க. एक फैसला तू ले ले, ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்துக்க. एक फैसला तू ले ले, ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்துக்க. एक फैसला तू ले ले। ஒண்ணும் இல்ல, வேற ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்ல. कुछ नहीं, कोई बड़ी बात नहीं। கர்த்தர் சமூகத்துல, परमेश्वर के सम्मुख, கர்த்தர் சமூகத்துல परमेश्वर के सम्मुख காத்திருப்பேன். इंतजार करूंगा। பெருசா பெரிய காரியம் ஒண்ணும் இல்ல, वो बड़ा कार्य नहीं है, பெரிய காரியம் ஒண்ணும் இல்ல. बड़ा कार्य नहीं है। கர்த்தர் சமூகத்துல இன்னைக்கு இந்த வருஷம் முழுசு காத்திருப்பேன். परमेश्वर के सम्मुख ये साल पूरा बाट जाऊंगा। எவ்வளவு நேரம் காத்திருக்க போறேன்? कितना समय तू बाट जाएगा? எத்தனை வேளை காத்திருக்க போறேன்? कितनी बार तू बाट जाएगा? ஆலயத்துல வந்து காத்திருக்க போறியா? कलीसिया में आके बाट जाएगा क्या? உபவாசத்தோட காத்திருக்க போறியா? उपवास रहकर बाट जाएगा உன் क्या? சுயத்தை உடைத்து காத்திருக்க போறியா? तेरे स्वार्थ को तोड़कर बाट जाएगा क्या? 9 காரியங்களை ஞாபகத்துல வச்சுக்க. 9 कार्य को तू याद रख। 2 கரங்களை வானத்துக்கு உயர்த்தி दोनों हाथों को आकाश को उठाकर தீர்மானத்தோட கடைசியா போறோம். इसी फैसले के साथ हम जाने वाले हैं। தீர்மானத்தோட கபன் இதை எடுத்து விட்டு போறோம். एक फैसले के साथ हम जाने वाले हैं। 2 கரங்களை வானத்துக்கு உயர்த்தி சொல்லுங்க. दोनों हाथों को आकाश को उठाकर बोलिए, உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்கட்டும். आपकी आवाज को परमेश्वर सुने। ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே परमेश्वर को देखकर बोलिए, உமக்கு காத்திருப்பேன். आपके पास इंतजार करूंगा, உமக்கு காத்திருப்பேன். आपके लिए इंतजार இந்த करूंगा। வருஷத்துல மகிமையானவைகளை நீங்க செய்வீங்க. ये साल आप महिमा का कार्य करोगे। அநேகர் காணாத அற்புதம், अनेक जो अद्भुत नहीं देखे, அநேகர் காணாத நன்மை, अनेक भलाइयां जो हमने नहीं அநேகர் देखे, காணாத விடுதலை, अनेक छुटकारे जो हमने नहीं देखे, அநேகருடைய காதுகளில் கேட்காத அற்புதங்கள் अनेक के कानों में जो अद्भुत नहीं இந்த வருஷத்துல सुने। கர்த்தர் உனக்கு செய்வேன் வாக்கு உறுதியா சொல்றாரு. ये साल परमेश्वर उसे करेंगे कर कर परमेश्वर एकदम मजबूती से वादा कर रहे। நீ உயர எழும்புவ. तू ऊंचा उठेगा। ஆண்டவர் கடைசியா ஒரு வார்த்தை சொல்றது என் காதுகள் கேட்கிறது. परमेश्वर अंतिम एक वचन कह रहे, मेरा कान सुन रहा है। உன்னை உயர எழும்ப விடாதபடிக்கு तुझे ऊंचा ना उठने दे कर இந்த உலகத்துல போராடுகிற மனுஷ வல்லமைகள், इस दुनिया से लड़ने वाली मनुष्य की सामर्थ, சாத்தானுடைய அதிகாரங்களை शैतान के अधिकार को என் பிள்ளைகளுக்காக, मेरे बच्चों के लिए, பிள்ளைகளுக்காக मेरे बच्चों के लिए நான் யுத்தம் செய்து मैं युद्ध करूंगा। தகர்த்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். मैं उसे तोड़ दूंगा कर कर परमेश्वर कह रहे। உன்னை உயர எழும்ப விடாதபடிக்கு तुझे ऊंचा उठना नहीं देता। எந்த மனுஷன் நிற்கிறானோ जो मनुष्य खड़ा है அவனை இனி உன்னுடைய கண்கள் காண்பதில்லை. वो तेरे आंखों के सामने आगे नहीं देखेगा। சத்ருவின் அதிகாரத்தை உன்னுடைய கண்கள் இனி காண்பதில்லை. एक भी शत्रु के अधिकार को तेरे आंख आगे नहीं देखेंगे। உயர்வை தடை செய்கிறவன் तेरे ऊंचाई को रोकने वाला எல்கைகளுக்குள் காண மாட்டாய். तेरे सीमा के अंदर तू देख नहीं உன் உயர்வை सकेगा। தடை செய்த तेरे ऊंचाई को रोकने वाला சாத்தானின் வல்லமைகளை शैतान की सामर्थ को நீ மிதித்து மேற்கொள்ள போகிறாய். आगे तू उसे गिरा कर जय पाएगा। கர்த்தருடைய கரம், परमेश्वर कहा, கர்த்தருடைய கரம், परमेश्वर கர்த்தருடைய कहा, கரம் परमेश्वर कहा। கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் மேல இருக்கும். परमेश्वर के लिए जो इंतजार करते हैं उनके ऊपर रहेगा। காத்திருக்கிறவன் மேல இருக்கும். परमेश्वर की जो बाट जोते हैं उनके ऊपर रहेगा। தீர்மானம் என்றியா? फैसला करता है क्या? கர்த்தருக்கு காத்திருப்பேன். परमेश्वर के सामने बाट கர்த்தருக்கு जाऊंगा। காத்திருப்பேன். परमेश्वर के सामने इंतजार करूंगा। Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து
சட்டைகளை உயரே புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன் அடைந்திடுவாய் கரங்களை தட்டி சொல்லுவோம் புது பலன் நீ புது பலன் சொல்லுவோம் புது பலன் நீ புது பலன் புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன் அடைந்திடுவாய் புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன் அடைந்திடுவாய் புது பலன் நீ புது பலன் அடைந்திடுவாய் கர்த்தரில் பலன் அடையோ பாக்கியம் பெற்றிடுவாய் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனுக்கு வருவாய் சொல்லுங்க கர்த்தரில் பலன் அடையோ பாக்கியம் பெற்றிடுவாய் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனுக்கு வருவாய் சொல்லுவோம் புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன் சேர்ந்து பாடுவோம் புது பலன் சொல்லுங்க புது பலன் இயேசுவின் நாமத்தினால என் உயர்வை தடை செய்ய ஒருவனாலும் முடிவதில்லை என் உயர்வை தடை செய்ய ஏறாமல் எதுவாலும் முடிவதில்லை புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன் அடைந்திடுவாய் புது பலன் அடைந்திடுவாய் சொல்லுவோம் மறுபடியும் ஒரு விஷயம் கூட புது பலன் அடைந்திடுவாய் அடைந்திடுவாய் புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன் கரங்களை தட்டி தாலியை வச்சாக்கர் ஹalleluya ரபல தரபல தரபல தரபா சிகரபல தரபல தரபல தரபு ஓரியன்துரிபிய ஷக்கரே ரபல தரபல தரபல தரபர ஷபல பரபர போரியா ஓ நந்தி ராஜா நந்தி ராஜா धन्यवाद प्रभु கர்த்தர் சமூகத்தில் காத்திரு परमेश्वर के सम्मुख इंतजार कर உன்னை உயர எழுப்புவார் ஆண்டவர் वो तुझे ऊंचा उठाएंगे இனி நீ கீழே இருப்பதில்லை तो भी आगे से नीचे नहीं रहेगा உன்னதங்களுக்கு மேலாய் ஏறுவாய் तू परम प्रधान ऐसे स्थानों पे उठेगा ஆசீர்வதிப்பாராக परमेश्वर तुझे आशीष करेंगे வல்லமை உள்ள தெய்வமே सर्वशक्तिमान परमेश्वर கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் आपके अनुग्रह के लिए உம்முடைய स्तुति பிரசன்னத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் आपकी उपस्थिति के लिए प्रभु की स्तुति எங்களுக்கு தந்த நல்ல கூடுகைக்காக உமக்கு நன்றி हमें जो अच्छी सभा इकट्ठा दिया इसके लिए தந்த स्तुति நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் दिए अच्छे वचनों के लिए धन्यवाद உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் आपकी पवित्र उपस्थिति தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும் लगातार हमारे साथ रहे வருஷத்தின் முடிவு வரைக்கும் साल के अंत तक ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நாளும் हर एक निमिट हर एक दिन உம்முடைய கண்கள் என் பிள்ளைகளோடு இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் आपकी आंख हमारे बच्चों के ऊपर रहने के लिए हम प्रार्थना करते हैं பிள்ளைகளே हमारे बच्चों को ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தின்படி परमेश्वर के दिए वादा वचन के अनुसार குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் पिता पुत्र पवित्र आत्मा के नाम से हम आशीष करते हैं வருஷத்தில் என் பிள்ளைகள் எழும்புவார்கள் ये साल मेरे बच्चे उठेंगे இந்த என் பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்வீங்க मेरे बच्चों के लिए साल परमेश्वर आश्चर्य का कर्म करेंगे நன்றி ஆண்டவரே धन्यवाद प्रभु சமாதானத்தோடு அனுப்புங்க शांति के साथ बीजिए கிருபை உண்டாகட்டும் अनुग्रह को துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் स्तुति आदर महिमा हम आपको देते हैं இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे पिता ஆமென் आमीन சேர்ந்து சொல்வோம் என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा का एकता शांति और आनंद உங்களை நிமிடம் இன்றும் सदा காலங்களில் आपके में से आज से लेकर सदा काल के இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக यीशु मसीह के आगमन तक हो ஆமென் आमीन ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் परमेश्वर आप सभी को आशीष ரொம்ப करेंगे பொறுமையோடு இருந்தீங்க